இது ஒரு சைஸை குறைக்க முடியல. ப்ரோ சொல்லியா. சாப்பிட்டீங்களா? என்னது? சாப்பிட்டாச்சு ப்ரோ. நீ சாப்பிட்டியா? இந்த மாதிரி தான் ப்ரோ. நான் சாப்பிட்டு வரதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இல்லாட்டி 12 மணிக்கு வந்திருப்பேன். பரவாயில்ல ப்ரோ, பரவாயில்ல ப்ரோ. நான் வந்து இது பண்ணிட்டு இருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்க? இது ஓவர்லே எல்லாமே தேடி கண்டுபிடிச்சிட்டு இது பண்ணிட்டு இருக்கேன். என்ன நேட்டான்லையா? வாங்கிட்டேன் நான். என்னத்த? இது ஐபேடு. ஐபேட் வாங்கிட்டியா? டிஜிட்டல் ஏர் சீரிஸ் M2 சிப். M2 சிப்பா? 80 ரூபா வந்துருக்குமே. அது கம்மி தான் ப்ரோ, ஒரு 60க்குள்ள வரும். அதான் என்ன என்ன இது மெமரி ஸ்டோரேஜ்? 128 GB தான் ப்ரோ. 128 நல்லது தான்யா. ஏன்னா வெறும் ஒன்லி இந்த பர்பஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன், மற்றபடி வேறு எதுக்கு. நல்லதுதான் நல்லதுதான். ஈவெண்ட்லாம் முடிஞ்சாட்டுக்கு கேம் விளையாட மட்டுமா? இல்லை, டிஜிட்டல் ஆர்ட்டுக்கும் இதுக்கும். நியூஸா? ஆனால் உனக்கு இன்னும் ஸ்டோரேஜ் தேவைப்படும். எனக்கு தெரிஞ்சு வேறு ஏதாவது இது வாங்கி வச்சுக்கோ. எஸ்டிடி அந்த பர்பஸ் யூஸ் பண்ணும்போது நீ எஸ்டிடி ஒன்று யூஸ் ஆகும். அது எஸ்டிடி அது இது சொல்லுவாங்க, அது அப்படியே கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சரி, அது இந்த இதில் வாங்கிக்கோ. ஓகே இருக்கும். ஓகே ஓகே. ஐபேடுக்கு இது பண்ணுற மாதிரி இது பண்ணிக்கோ, வாங்கிக்கோ. ஐபேடுக்கு பண்ணுற மாதிரி எல்லா மாடலும் போட முடியாது, அதை பார்த்துக்கோ. ஓகே ப்ரோ, ஓகே, நான் அதை பார்த்துக்கிறேன் ப்ரோ. iOSக்கு தனியாக தான் இருக்குது எப்போதுமே. அது டபுள் செக் பண்ணி வாங்குறது எப்போதுமே சேஃபு. ஓகே 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 ஓகே, கண்டிப்பாக ப்ரோ. ஏன்னா நீ ஃபோட்டோகிராஃபி எடிட் பண்ணும்போது உனக்கு ஸ்டோரேஜ் இஷ்யூ வரும். தெரியும் தெரியும், அதெல்லாம் தான் எடிட்டிங்க்கு எல்லாமே. ஏன்னா நீ ஃபோட்டோவில் எடுக்கிறது எம்பி வேறு மாதிரி இருக்கும். கேமரா இருக்கிறது ஃபோனில் இருக்கிறது பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நீ ஒரு இது வாங்கிக்கலாம்ல, லேப்டாப் ஏதாவது. அது வாங்கியிருக்கலாம் ப்ரோ, எனக்கு பயம் ப்ரோ. ஆல்ரெடி ஒரு லேப்டாப் வச்சுருந்தேன் எனக்கு. ஏன்னா உனக்கு குவாலிட்டி அடி வாங்குமோன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. இப்போதைக்கு பேசிக்காக இதுதானே பண்ணுறது, போக போக பார்த்துக்கலாம் ப்ரோ. சரி, பார்த்துட்டு ஒரு செகண்ட் ஹேண்ட்லையாவது ஒரு லேப்டாப் வாங்கிக்கோ ஃபியூச்சரில். கண்டிப்பாக வரும், கண்டிப்பாக வரும். அவ்வளோதான் ப்ரோ, இன்னும் 1 டே தான் இருக்குது, அடுத்த ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆயிரும். ஆமாம், பார்த்தேன். இந்த ஈவெண்ட்லாம் தூக்கிட்டானுங்க. எனக்கு பேக் டு பேக் 4 ஸ்டார் கொடுத்தான். ஒரு விஷயம் தள்ளி முதல் கிச்சு அந்த இந்த வாட்டர் பைரோ இருக்குல்ல, சரி ஹைட்ரோ, அந்த கேரக்டர் கொடுத்தான். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த எலக்ட்ரோ கேரக்டரும் கொடுத்தான். லேடி கேரக்டர். ஆமாம், கூக்கி நல்ல கேரக்டர். அது C1 போயிடுச்சு, இது C2 போயிடுச்சு. C2 இது C1 ப்ரோ. மினிமம் வந்து 4 ஸ்டாரில் வந்து C6 இருந்துச்சுன்னா நீங்கள் டேமேஜ் கம்மியாக போட்டாலே போதும், எல்லாருக்கும் லக் அடிக்குதுப்பா. ஒரு கேரக்டர் என்ன கேரக்டர் ஃபஸ்ட்டு கொடுக்குறானா அதே திருப்பி கொடுக்குறான். எனக்கு மட்டும் ஸ்வாப் பண்ணி விட்டுறானுங்க தெரியுமா ப்ரோ. எனக்கு இந்த 4 ஸ்டார் கேரக்டர் லக்கே இருக்க மாட்டேங்குது. ஒரு கேரக்டர் கொடுத்தான் பாரு, வெறுத்துட்டேன். இத்தனைக்கு பேனரில் வந்து பூஸ்ட்டும் பண்ணல அந்த கேரக்டரை. என்ன ஸ்டார்டிங்கே அந்த கேரக்டர் தான் கொடுத்தான். இந்த கேரக்டர் இருக்குல்ல, அந்த பூனை கேரக்டர், ரெண்டு வாழை வச்சு சுற்றுமே ஒரு லேடி கேரக்டர், அது பேர் என்ன? கிராரா. அந்த கேரக்டர் கொடுத்தானுங்க பாரு, வெறுத்துட்டேன். இத்தனைக்கு அந்த கேரக்டர் வந்து ரேண்டமாக கொடுத்துருக்கான். நகிடா கிடைக்கிறதுக்குன்னா அதான் கிடச்சிச்சு.
இன்னும் நாளைக்கு ப்ரோ, நாளைக்கு இன்னைக்கு ஈவினிங்குள்ள வந்து பைரார்கானோட கேம் பிளே வந்து இது பண்ணி விட்டுருவாங்க ப்ரோ, லீக். அதாவது ட்ரிப் மார்க்கெட்டிங். இவங்க வந்து ஒரு கேரக்டர் இது விடுறாங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் வந்து இது பண்ணுவாங்க. என்னது? என்னன்னா வந்து இந்த மாதிரி லீக் பண்ணிட்டு ஜென்ஷின் ஃபேன்ஸ் வந்து பார்ப்பாங்க, எப்படி இருக்கும் போது எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்களே. சாட்டிஸ்ஃபைடாக ஸோ இருக்காங்கன்னு பார்ப்பாங்க அதானே. அதுதான் அதுதான் அது பார்த்ததுக்கு அப்புறம் தான் கேரக்டர் எடுக்க தோணும். அதனாலதான் இப்போ இப்போ இதுக்கே பார்த்துட்டு இருக்காங்க எல்லாரும். அது ஏதாவது குறைகள்னாலும் மாற்றிடுவாங்க. அது வந்து லேட்டரா பண்ணுவாங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் வந்து அது பீட்டா வெர்ஷன் வந்துடும். பீட்டா வெர்ஷன்ல ஒரு சில பேர் ஏர்லி ஆக்சஸ் கிடைக்கும். அவங்க வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுவாங்க. நல்ல வேலை நான் அந்த ஜியோ கேரக்டர் ஒன்று வந்துச்சு ப்ரோ. நான் அதே இடத்துல இருந்தேன் கேரண்டில இருக்கும்போது. பார்த்தா வெறும் ஜியோல வந்து பூஸ்ட் அட்டாக்கு, அப்புறம் வந்து ஹீலிங்கு, மூணு மூணு எலமெண்டல் மட்டும் பூஸ்ட் அப் பண்ணும். அது மட்டும்தான். எந்த கேரக்டர் சொல்ற? அது இது புலி மாதிரி ஓடுமே, ஸ்கேட்டிங் போர்டு போட்டு நட்லான்ல. அதுவா? சரி, இந்த இது புது கேரக்டர் அதுதான் தான் ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பண்ணுமாமா. ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துட்டாங்களாடிக்கே? அது கேம் ரிலீஸ் ஆயிடுச்சு ப்ரோ. அது அது வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு அந்த கேரக்டர். இந்த இது ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம்னா இங்கே இது ப்ரோ இன்ஸ்டாலு, ஃப்ரீ இன்ஸ்டாலு. மறுபடியும் டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகும். நான் இது கொடுக்க போகிறதில்ல. ஆமாம் ஆமாம். நான் கேம் வரட்டும், கேம் வந்தோடனே நான் இன்ஸ்டால் பண்ணுவேன். தேவையில்லாமல் என் ஜிபி போட்டு கேடு. அது எதாவது யூஸ் இருந்துச்சுன்னா பரவாயில்ல, அது யூஸே இல்லை. அது நான் ஒரு டைம் பண்ணிவிட்டு மறுபடியும் கேம் வந்ததுக்கப்புறம் பார்க்க மறுபடியும் டவுன்லோட் ஆகுது. அதே ஃபைல் மறுபடியும் டவுன்லோட் ஆகுது. அதுக்கு நான் 2 நாள் கழிச்சு மறுபடியும் கேம் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாகவே ஏற்றிக்கிறேன். ஏதாவது இந்த எக்ஸ்ட்ரா ஃபைல்ஸ் எல்லாமே அதுவே எடிட் ஆயிடும். I've been waiting for you for ஓகே இதாக அடிச்சுட்டு பாஸ் அடிச்சுட்டு அப்படியே நகிடா இன்னைக்கு 90 போயிடும். ஒரு ஜாக்கி எடுத்த வாரத்துக்கு 20 நாள் அந்த 90 போயிருக்கையா. எனக்கு அது வேணாம் முடிவதுக்குள்ள அதுக்கு நான் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டேன். புக் இருந்துச்சுன்னா லெவலப்பு. நான் புக்கு தான் புக் அடிக்க முடியாது. நீங்க என்னென்ன கேம் விளையாடுறீங்க? நானா ஃபுட்பால். எந்த கேமில் எனக்கு ஸ்டோரேஜ் இல்லை. ஸ்டோரேஜ் தான் மற்ற கேம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். ஸ்டோரேஜ் பண்ணால இதுதான் போயிடும். மோஸ்ட்லி பப்ஜி வந்து இப்போ 100 RP போகிற வரைக்கும் தான் விளாடுவேன். 100 RP போயிட்டேன்னா க்ளோஸ் பண்ணிடுவேன், கேம் அன்இன்ஸ்டால் பண்ணிடுவேன். எனக்கு அதுக்கு மேலே அது வேலை கிடையாது. நினச்சி டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டேன்னா அவ்வளோதான். ஐயோ ஐயோ டைம் இருக்கு, இருங்க ப்ராசஸ்ல ஒரு ஈவென்ட் இருக்கு. நான் அவரே இது பண்ணாம இருக்கேன். இன்னும் 3 டைம் அடிக்கணுமா? 3 கல் வேணுமா? ரைட்டா
நீங்க ஹைலைட்ஸ் கேம் விளையாடுறது மட்டும் நீங்க எடுத்து இன்ஸ்டால போடுங்க ப்ரோ. இன்ஸ்டாலையா? அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது எனக்கு வந்து மெயினாக ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால நான் ஐபேடில் பண்ணால் தான் அது கரெக்டாக குவாலிட்டி உனக்கு கிடைக்கும். என் சின்ன ஃபோன்லலாம் பண்ண முடியாது. எனக்கு குவாலிட்டி அடி வாங்குதுங்கிறதுனாலே நான் வந்து பெருசாக பண்ணுறதில்ல. நான் இதை அப்கிரேட் பண்ணேன்னா ட்ரை பண்ணுவேன் கண்டிப்பாக. மல்டி பிளாட்ஃபார்மில் குவாலிட்டி தான். குவாலிட்டி விட கண்டென்ட் முக்கியம் ப்ரோ. கண்டென்ட்டும் முக்கியம், குவாலிட்டியும் உனக்கு முக்கியம். வீடியோ குவாலிட்டி இல்லைனா கண்டென்ட் நீங்கள் எவ்வளோ இதாக பண்ணாலும் Things are about to start getting lively again. யார் சண்டை பிடிச்சிட்டு இன்ஸ்டால் பண்ணுது. ரைட்டு மாற்றிட்டேன். எது என்னோட தான் ப்ரோ? நான் பேசுறேன். அது இருங்க மீட் பண்ணிக்கிறேன். The weather is lovely and warm. Things are about to start getting lively again. ஓகே, 4 கிரியேட் பண்ணியாச்சு. கிராப் பண்ணியாச்சு. கிராப்பிங் ஹாய் ப்ரோ தேவராஜ். ஹாய். கங்குவா படம் பார்த்தியா? நானா? ஐயா பார்த்தியா பார்க்கலையா?
ப்ரோ அந்த ஒர்க்குக்காக நான் அந்த படம் பார்த்தேன் ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. சூர்யாக்காக தான் பார்த்தேன். சூர்யாக்காக தான் பார்த்தேன். அவங்க கொடுத்த அவ்வளோ பில்டப் பண்ணியிருக்கோன்னா அந்த படத்துக்கு. பில்டப் பண்ணாமல் இருந்தாலே இந்த படம் அவ்வளோ டிசப்பாயிண்டடாக இருந்திருக்காது, அவ்வளோ கோவம் வந்திருக்காது யாருக்கு. அவங்க என்னென்னமோ எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. நடந்தது ஒன்று இல்லை ப்ரோ, பில்டப்னால தான் அந்த படம் போச்சு. அவங்க கொடுத்த பில்டப்புக்கு நம்ம படம் ஒருத்தானே அவங்க ப்ரொடியூசர் அவங்க கொடுத்த பில்டப்புக்கு தான் இதாயிடுச்சு. மற்றபடி அதான் எப்பவுமே லியோ படத்துக்கு அப்படிதான் ஆச்சு ப்ரோ. ஹைப் கொடுத்து உனக்கு வந்து அந்த படம் புரிஞ்சு பார்த்தாங்கன்னா அது படமோட கான்செப்டே வேற மாதிரி தெரியும். எனக்கு அந்த படம் வந்து நீங்கள் பார்த்த பார்வையும் நான் பார்த்த பார்வையும் வேற. நான் அந்த படத்தை வந்து ஒரு 10 வருஷத்துக்கான அடித்தளமாக பார்த்தேன். மார்பிள்ஸில் எப்படி கேப்டன் அமெரிக்கா அந்த மாதிரி வந்துச்சு. அதில் நிறைய இன்சிடென்ட் இருக்குது, நிறைய விஷயத்த ரிவீல் பண்ணல. தெரியுமா எனக்கு? தெரியும் ப்ரோ. ரீகார்டிங்லயே நான் பார்த்துருக்கேன் ப்ரோ. அதான் நான் அந்த படத்தில் நிறைய இன்சிடென்ட் இருக்குது. அந்த படத்தை அவங்க டெவலப் பண்ணுவாங்களாங்கிறது தான் இப்போ கேள்வி. அதான் லியோ 2 எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் அதுக்குள்ள அரசியல்ல போறேன்றாரு. அதுதான் அது ஒன்று பாருங்க. லியோ 2 கேட்டாங்க. ஆக்சுவலி பண்ற ஐடியாவில் இருக்காப்புல. ஆனால் எப்படிங்கிறது போக போக தான் தெரியும். அந்த 2026 முடிவு பண்ணும். ஆமாம் ஆமாம். லியோ 2 வருமா இல்லையான்னு அது அவர் ஜெயிக்கிறா தூக்குறாருங்கிறத வச்சு முடிவு பண்ணலாம். ஜெயிச்சா கூட அவர் வந்து நடிக்க வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எம்எல்ஏ ஆகிட்டாருன்னா. தோற்றாருனா தான் ரொம்ப கஷ்டம் ப்ரோ. ஒவ்வொரு பொலிட்டீஷியனும் பார்த்தீங்கன்னா எப்பவுமே நடிக்கிறாங்க ப்ரோ. அரசியல் இருந்தாலும் சரி, இதில் இருந்தாலும் சரி நடிக்கிறாங்களே. இல்லை, அது வந்து விஜயோட கான்செப்ட் என்னன்னா, அவன் ஏன் இதை லாஸ்ட் மூவிங்கிறது அவங்க சொல்கிறாங்கன்னா, ஒரு நடிகனாக அவன் இருந்து நடிக்க போகிற மூவி லாஸ்ட் மூவி இதுதான். இதுக்கப்புறம் அவன் என்ன படத்தில் வந்து சும்மா ஒரு டைலாக் பேசினா கூட அது அரசியல் ரீதியாக தான் பார்ப்பாங்க. அரசியல் ரீதியான கருத்துக்கள் தான் ஜாஸ்தியாக வரும். அவன் சுதந்திரமாக நடிக்க போகிற ஒரு படம்னு வச்சுக்கோவே அவன் கெரியரில். ஆமாம்மா. அந்த பார்வையில் பார்த்தீங்கன்னா இது லாஸ்ட் மூவி தான் அவனுக்கு. எம்ஜிஆர் அதே மாதிரி தானே ஃபேஸ் பண்ணார். எப்படி இருந்தாலும் சினிமா விட்டு போகலையே. ஏன் போயிட்டாரு. ஒரு கட்டத்தில் அவர் வந்து முதல்ல இருந்தார், எம்எல்ஏ இருந்த வரைக்கும் நடிச்சுட்டு தான் இருந்தாப்புல. எப்போ முதலமைச்சர் ஆனாரோ அப்போ நடிக்க விட்டாப்புல. இவரும் அதே தான் பண்ணுவாப்புல. விஜய் ரிட்டர்ன் பேக் வந்து இந்த படத்தை கொடுத்துட்டு ரிட்டர்ன் பேக் எனக்கு தெரிஞ்சு விக்ரம் முடிச்சு கொடுத்துருவாரு ப்ரோ. அவர் அதுக்குள்ளே வந்து முதலமைச்சர் ஆகிறது கஷ்டம்தான். எனக்கு தெரிஞ்சு வருஷமே யாருமே ஆயிட முடியாது. இந்த மாதிரி சஸ்பென்ஸா விட்டு லியோ படத்துக்கு வந்து கண்டிப்பா விக்ரம் படத்துக்கு வராரு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அது கொஞ்சம் ஹையஸ்ட் மார்க்கெட்டிங்கா இருக்கும் கண்டிப்பா. விக்ரம் 2 கடைசி எண்டில் பாரு, சூர்யா, விஜய், கார்த்தி எல்லாம் ஒரு ஸ்க்ரீன்ல. தமிழ் மொழியில நீ எதிர்பார்ப்பியா? அதுதான் இப்ப இவனை வேற சேர்த்திருக்காங்க. அதுக்கு ஏத்த லோகேஷ் கனகராஜ் தான் எனக்கு கேட்டான். அவன் தான் இருக்க முடியும். அவர் வச்சு காட்டியிருக்கான். அதான் யாரு வரட்டும். என்னது இந்த இப்ப பென்ஸ் வந்து கூட இருக்காப்புல. ஆனால் அது கதை எப்படி வரப்போகுதுதாங்கிறது தெரியல. ஐ திங்க் கண்டெய்னரோட மெயின் கண்டெய்னர் விஷயமாக தான் இருக்கும். அதுதான் லிங்கிங் வேணா இருப்பான்னு எல்லா கேங்கும். அவ்வளோதான், அடிச்சாச்சு. இந்த எதுவும் காலின்னு நினைக்கிறேன். யா ஆக்சுவலி ரால்ஸ் ரொம்ப முன்னாடியே வர வேண்டியது. சந்தனம் கேரக்டரே அவன் தான் பண்ண வேண்டியது. ரொம்ப லேட் ஆக்சுவலி.
என்னையா இப்போ எப்படியோ படத்துல கமிட் ஆகி வந்துட்டார்ல. வந்துட்டான் வேற கேரக்டர். இல்லாட்டி சந்தன கேரக்டர் அவன் பண்ண வேண்டியது. பென்ஸ் கேரக்டர் ஆனா வேற மியூசிக் சான்சஸ் Things are about இருக்கு. to start getting எப்போ lively. 25 தானே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. கூலி படம் வந்து கண்டிப்பா ஸ்டாண்டர்ட் அலோன் தான் இருக்கும், பார்த்தாலே தெரியுது. அது ஸ்டாண்டர்ட் மூவி ப்ரோ, அது எல்சிலாம் கிடையாது. எப்படின்னா இது pictures தான் எடுக்கிறாங்க, அவ்வளவு சீக்கிரத்துல இது விட மாட்டாங்க அவங்க. என்னது ஐ மீன் அவங்க ரைட்ஸ் எப்பவுமே சம்பாதிக்கணும்னு தான் பார்ப்பாங்க சன் பிக்சர்ஸ். ஆமாம் ஆமாம். அவங்க வந்து ஆனா மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து கரெக்டா பண்ண மாட்டாங்க ப்ரோ. யாரு? சன் பிக்சர்ஸ் தான். பீஸ்ட் படத்துக்கு மார்க்கெட்டிங் வந்து ஒஸ்டா பண்ணியிருந்தாங்க. அந்த படத்தை வந்து கரெக்டா ப்ரொமோஷன் கொடுத்திருந்தாங்கன்னா, கரெக்ட் டைமுக்கு ஃபேன்ஸ்க்கு ஏத்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா பிரச்சனையே இருந்திருக்காது. எந்த படம்? அது பீஸ்ட். பீஸ்ட்ல நிறைய குழப்பம் இருக்கு ப்ரோ. நெல்சன் கேட்ட டைம் கொடுக்கல. அது இது ஒரு நல்ல படம் தான் ப்ரோ, ஹைப் இல்லாம போய் பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸா போய் பார்த்தா நல்லா தான் இருக்கு. இல்லை படமே ஆக்சுவலி நல்ல படம். ஆனால் அது என்ன ஒரு பெரிய மைனஸாக இருந்துச்சுன்னா, அந்த படத்தில் வந்து டைம், அதனோட கிளைமேக்ஸ் அவனால் நினச்ச மாதிரி எடுத்துகிட்டு வரவே முடியல. நிறையா கட் பண்ணானுங்க. விஜய்னாலே தெரியுமே, ஏகப்பட்ட சீன் கட் பண்ணுவானுங்க. ஆக்சுவலி வந்து பீஸ்டோட வந்து கிளைமேக்ஸ் அது இல்லையாமா, வேற ஒண்ணாமா. அதான் கடைசி நேரத்துல வந்து இது மாத்திட்டாங்களாமா. ஆக்சுவலி கிளைமேக்ஸ் முதல்ல வந்து அவன் அந்த கிளைமேக்ஸ் வந்து அந்த இதெல்லாம் இருக்கு பாரு, அது பேர்னா அடைச்சி டக்குன்னு வந்து தொலையாது. அந்த ஃப்ளைட்டு ஜெட் எடுத்துகிட்டு போனான் பாரு, அந்த ஜெட் எடுத்துகிட்டு போனதுக்குலாம் ஒரு ஸ்டோரி இருக்குது. அந்த ஸ்டோரி எல்லாமே கட் பண்ணிட்டானுங்க. அது அதான் எல்லாம் கட் பண்ணுறது வேலையே வச்சுருக்காங்க. படத்தை உண்மையிலேயே எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரிலீஸ் பண்ணாங்கன்னா அந்த படம் அதிசயம் தான். இல்லை போட்ட காசு எடுத்துருப்பாங்க ப்ரோ. அவனுக்கு போட்ட காசு தான் எடுத்தாங்க. சன் பிக்சர் சும்மா விஜயோட பேரை தெரிஞ்சு அவங்க போட்ட காசுக்கு மேலே எடுத்துட்டாங்க. லாபம் பண்ணுங்க அந்த படம் ஒழுங்காக அவுட் புட் வரல. இல்லை விஜய் வந்தாங்கன்னா படம் வந்து கண்டிப்பா சூப்பராக இருக்கும்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதனால அவர் வந்து ஒஸ்டா வெயிட்டிங் பண்ண விஜயோட படத்தை எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு ஹிட் ஆயிரும் உனக்கு. பாட்டு ஹிட் ஆயிரும். பாட்டு வந்து அந்த செட்டப்னா ஒரே ஆளியானா கோட் மூவியோட அனுப்பி ஆமாம் பாட்டு தான் படத்தோட ஹைப்பே ஏற்றும். அது இந்த கோட் படத்துக்கு அவ்வளோக்கு பெருசா வரல. கோட் படம் சொதப்பிட்டான் ப்ரோ. யுவன்ட் வந்து யுவனோட புத்தகம் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் யுவன்ட் வந்து மியூசிக் சென்ஸ் குறைஞ்சிருச்சு. அது இது நல்ல சான்ஸ் கிடச்சிது எனக்கு. ப்ரோ இவனுக்கு பின்னாடி வந்தேன் ப்ரோ. தமன் எப்படி மியூசிக் பண்ணான் விஜய்க்கு? ஆமா அந்த பயங்கரம் வர்றான். அவனோட ஃபேமு, அவனோட இப்போ இருக்க டைம் சிச்சுவேஷன் எல்லாத்தையும் ஏற்ற மாதிரி ஒரு பாட்டு போகிறான். மெயினாக அவனோட எந்த ஒரு ஹீரோவாக இருந்தாலும் சரி ப்ரோ, அஜித்தாக இருக்கட்டும் விஜயாக இருக்கட்டும், அவங்களோட ஃபேம் மார்க்கெட்னு ஒன்று இருக்குது தெரியுமா? அவங்க மார்க்கெட்னு ஒன்று இருக்குமா, அதை பிடிச்சி கரெக்டாக லைன் எடுத்து எவன் கதை பண்ணுறானோ அவன் தான் ப்ரோ டேரக்ட் பயங்கரமாக ரீச் ஆவான். அந்த விதத்தில் அட்லி, லோகேஷ் இவனுங்களாம் ஜித்து. எனக்கு தெரிஞ்சு கமலுக்குலாம் இதுக்கு முன்னாடி அந்த 400 கோடியெல்லாம் இல்லை முடியல, 100 கோடி வரதே பெரிய விஷயம் அந்த படத்துலாம். ஆமாம் அது ஃபர்ஸ்ட் டைமா விக்ரம் படம் பண்ணாம பாரு. அவன் வேட்டையாடு விளையாடே வந்து அவ்வளோ ரீச் பண்ணல எனக்கு தெரிஞ்சு. ஆமாம் கமல் ஆனா என்ன இப்போதைக்கு படம் வந்து பாத்தீங்கன்னா கமல்ஹாசன் வந்து லாஸ்டா நடிச்ச அந்த இந்தியன் 2 படம் வந்து வட்ட ஃபிளாப். அது சங்கர் எடுக்கதில்ல ப்ரோ.
எல்லா டேரக்டருமே இப்போ சொல்லப்படுறது ஒரு விஷயம் தான், இந்த பீக்ல வந்து பண்ண தெரியல. இப்போ வந்து சங்கருக்கு வந்து தெரியல, எடுத்த பிரம்மாண்டம் போயிட்டாலே சும்மா பாட்டுக்கு செலவு பண்ணக்கூடாது ப்ரோ, படத்துக்கு செலவு பண்ணணும் ப்ரோ. அதில் வந்து பிரம்மாண்டம்னு சொல்கிறானுங்கல்ல, அதில் வந்து போட்டு காசு அவ்வளோ செலவு பண்ணி இது பண்ணுறாங்க. நான் இதில் கூட கொஞ்சம் செலவு பண்ணியிருக்கான்னு சொல்லுவேன், எதுனா இந்தியன் டூவில் கூட கொஞ்சம் செலவு பண்ணியிருக்கான். எங்கெல்லாம் எங்கெல்லாம் முக்கால்வாசி காஸ்டியூம்லேயே தான் போச்சு. எந்த ஐயெல்லாம் அதை கூட சேரி. ஆனா இது இந்தியன் 2 அதிகமா செலவு பண்ணியிருக்காங்க ப்ரோ. இந்தியன் 2 இந்தியன் 3 செலவெல்லாம் பண்ணியிருக்காங்க ப்ரோ. அவங்க எங்கே சொல்கிறாங்கன்னா ஸ்க்ரீன் பிளே ஸ்டோரி எங்கே போகுதுன்னு ப்ராப்பர் எண்டிங் இல்லை. அதாவது இந்தியன் ஒன்று எந்த அளவுக்கு ஹைப் ஆகி பார்த்தாங்களோ அந்த படத்துக்கு வந்தபோது அந்தளவுக்கு ஹைப் இல்லைன்னு வச்சுக்கோவேன். ஆனால் அந்த படம் வந்து இது பண்ண ரியாக்ஷன் வேறு மாதிரி இருந்துச்சு, இந்த குவாலிட்டி கொடுக்கல. இந்தியன் ஒன் கொடுத்த குவாலிட்டி கண்டென்ட்டை வந்து இந்தியன் டூவில் இல்லை, குவாலிட்டி ஆஃப் கண்டென்ட். நம்ம தமிழ் ஆடியன்ஸ் தான் இப்போ இருக்கிறது ரொம்ப ட்ரிக்கியான ஆடியன்ஸு, சாட்டிஸ்ஃபையே பண்ண முடியாது. நீங்கள் அதான் இப்போ ஹாலிவுட் படம்லாம் எப்படி வருது அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹாலிவுட் படம்னு இல்லை, ரொம்ப எப்படின்னா நம்மள்ட்ட ஜென்யூனாக கதை இருந்து ஸ்க்ரீன் பிளே ஒழுங்காக நூல் பிடிச்சி போயிட்டீங்கனாலே பிரச்சனை இருக்காது. அதை சித்தார்த்தை ஒழுங்காக யூஸ் பண்ணிக்கலாம். சித்தார்த்து காட்டு பார்த்து எதுக்கு அந்த படம் அடித்தான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. சும்மா கெஸ்ட் ரோல் பண்ணுறதுக்கு நான் வச்சிருக்காருங்க. ஆனால் நீ இப்போ ஆடியோ லான்ச்சு பேசுனது எல்லாம் பார்த்துட்டு விஜயன் கட்டா காட்டு நீண்டாங்கிற மாதிரி பில்டப் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லான்னு பார்த்தேன். அந்த பில்டப் தானே உள்ள அதான் இந்த இதில் இவே இருக்காங்க, அது ஜெகன் கூட நல்லா யூஸ் பண்ணிருக்க மாதிரி இருந்துச்சு. இதாவது சும்மா இந்த கேரக்டர் யார்கிட்ட கொடுத்துருக்கான் இல்லை அந்த படத்துக்கு அந்த அவங்கெல்லாம் கரெக்டாக செட் ஆகல, வந்துட்டு போன மாதிரி செட் ஆகலை. கொடுத்த கேரக்டருக்கு சங்கர் யூஸ் பண்ண தெரியல. இப்போதைக்கு அவருக்கு தெரியல, முன்னாடி இந்த மாதிரி இப்போ இல்லை, இந்த மாதிரி இல்லை ப்ரோ. சங்கரோட லாஸ்ட் நல்ல அவுட்புட்னா நான் சொல்லிட்டு வீடியோ நண்பனை ரீமேக் பண்ணாங்க பாருங்க, விஜய் பாச்சு. எந்த படமே சரியில்லை. எங்கன்னா வந்து சும்மா பிரம்மாண்டத்தை வச்சு இது பண்ணுறாங்க, சும்மா காசு எடுத்து அள்ளி போட்டு இந்த டேரக்டர் வந்தாங்க. ஸ்டோரி நல்லா இருக்கும் சங்கரோட. அது என்னத்துல அவருக்கு அவுட்புட் வரல, அவர் நினைச்ச அவுட்புட்டே வரல. எதிர்பார்ப்போ 69 வந்து கண்டிப்பா பொலிட்டீஷியன் பத்தி சம்பந்தமா இருக்கும். உனக்கு என்ன டவுட்? அது உனக்கு என்ன அதுல டவுட்? இவன் ஃபுல்லா அதை பத்தி தான் இருக்கும், கவலையே படாது. ஆனா லாஸ்ட் மூவி அத்தி வச்சு பண்ணியிருந்தாங்கன்னா ஆனா அத்தி கொஞ்சம் லாஸ்ட் மூவினால பயங்கரமா நிறைய பேர் ப்ரொமோஷன் எல்லாம் பயங்கரமா பண்ணுவாங்க. அது நம்ம ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி கிடையாது, வேற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி. சம்பளம் கொடுக்கணும்ல, மார்க்கெட் வேல்யூ ஆச்சு இல்லை. புதுசா வந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி இல்லை, அது வந்து நார்த்லேருந்து வந்துருக்கு. அதான் நார்த் பழைய கம்பெனி தான், நார்த்லேருந்து வந்துருக்கு. அவனுக்கு சம்பளம் மட்டுமே 250 crores, 250 கோடி. அது யாரும் தமிழ் மீடியாஸ் இவனுங்க யாருமே அஃபோர்ட் பண்ண முடியாது. அது எப்படிவா மனசாட்சி இல்லாம எடுக்கிறாங்க.
அவனுக்கு சம்பளம் 250 கோடி கேட்குறான்னா அவனை டேபிள் ப்ராஃபிட் மட்டும் 400 கோடி வச்சுருக்கான் ப்ரோ. நீங்கள் படம் சும்மா விஜய் படம்னு சொன்னாலே 400 கோடிக்கு சேல் பண்ணிடுறானுங்க. அது இது எப்படின்னா ஒரு படம் வந்தாலே 300 கோடி அடிச்சிடும். ஆமாம், எல்லாமே பிளாக் பஸ்டர் படம் தான். தேட்டர் ஓனர்ஸே அதனால தானே ப்ரோ கடுப்பில் இருக்காங்க. கடுப்புன்னு சொல்கிறது கூட கெஞ்சிரானுங்க. போகாதீங்க இண்டஸ்ட்ரி விட்டு. வருஷத்துக்கு ஒரு படம் கொடுத்தீங்க, 2 வருஷத்துக்கு ஒரு படமாவது கொடுங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்குன்னா மற்ற ஹீரோஸ் படம் எதுவுமே சரியாக போடுறதில்ல. இப்போதைக்கு சிவகார்த்திக் கொடுத்த கையில கொடுத்த துப்பாக்கி இப்போ வேலை செய்யுது நல்லா. அவன் சூஸிங் பண்ணுற படம் கேரக்டர் நல்லா இருக்கு ப்ரோ. டேரக்டர்ஸ் நல்லா இருக்காங்க. உனக்கு டேரக்டர் நல்லா இருக்காங்க. கரெக்டாக தெரிஞ்சிருக்கு இவர்தான் நல்லா நடிப்பாருன்னு. கதை நல்லா இருக்கு. ஆக்டர்ஸ்க்கு வந்து தமிழ் இண்டஸ்ட்ரி வந்து கம்மியே கிடையாது. அதிகம் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவங்க கதை யூஸ் பண்ணுற டேரக்டர்ஸ் தான் ரொம்ப கம்மி. நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அதான் பெரிய பிரச்சனையே. அதாவது நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் கதை நல்லா எழுதிடுவாங்க, டேரக்டர் நல்லா கதை எழுதிடுவாங்க, அந்த கதையை எடுக்க தெரியாது. இன்னும் டேரக்டர்ட்டையும் கொடுக்க மாட்டாங்க தெரியுங்கள. நான் தான் எடுப்பேன். அந்த ஒரு ஈகோ தான் பெரிய பிரச்சனையே தமிழ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். என்னோட காப்பி ரைட்டு இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படி இப்படின்னு கேட்டு காப்பி ரைட்லாம் விட அது அடுத்த பிரச்சனை. அவனோட உழைப்பு அவன் எப்படியோ சாதிச்சுட்டே இருக்கான். இது என்னோட படத்தோட எப்படி எடுக்கலாம் அதெல்லாம் வேற. ஆனால் வந்து எழுதின கடையே வந்து அந்த டேரக்டருக்கு எடுக்க தெரியாது ப்ரோ. இப்போ சிவாவே சிவாவை தவிர இது வேறு யார் பண்ணியிருந்தாலும் நல்லா இருந்திருக்கும் தெரியுமா இந்த படம். அவனுக்கு வேறு மாதிரி அவுட்புட் கொடுத்துருக்காங்க. அவனுக்கு கங்குவா படத்தோட அவுட்புட்டே வேறு மாதிரி இருந்திருக்கும் சிவாவை எடுக்கலன்னா. கிடையாது இருந்தா அவுட்புட் வரல. கதையெல்லாம் நல்லா இருக்கு. உனக்கு ஸ்டோரி லைனு இது எல்லாமே ஓகே, நமக்கு புரியுது. ஆனால் அந்த ஸ்க்ரீனில் அது நமக்கு கனெக்ட் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா இல்லை தானே ப்ரோ. இருங்க ப்ரோ ஒரு செகண்ட். ஓகே கால் ஓகே. இங்கே வச்சுருக்கீங்க எப்படா எடுக்க முடியுங்க? ஓ நகீரா. சரி. ஸ்டோரிக்கு இதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டேன். வேறு ஏதாவது இருக்கா? இதை கலெக்ட் பண்ணணும். ப்ரைமோஸ் கலெக்ட் ஆகிருக்கா? ஓ 130 அப்போ இதாக பண்ணலாமே. எங்கே இருக்க? டெலிபோர்ட்டட். இது அண்டர் கிரவுண்டில் போகுது. ரேஷன் கார்டு வந்து ப்ராசஸ் சென்டர்ல போய் இது கேட்டு சொன்னாங்க. அதை கேட்டு நம்ம அதை மாற்றணும்னா டக்குன்னு இதாகும். பண்ணி தரோம். ஆனால் வந்து லேட் ஆகும். கேஸ் பில்லு ப்ரூஃப்க்கு ஆதார் கார்டில் வந்து அதான் நீங்க போய் கேட்டோம்னா கேஸ் பில்லு வேணும், ஏதாச்சும் ப்ரூஃப் இருக்கணும். ப்ரூஃப் இருந்தாதான் இது எடுத்துருக்காமா. கேஸ் பில்லாச்சும் இருக்கணும். ரேஷன் கார்டு Hey there! Fire!
இது ஆக்டிவேட் பண்ணா நகராவே டீம் பாத்துக்கேன். Hey there. ஆளாதான் நீங்க இங்கேயா? I'm loving this treasure hunt. இன்னும் ஏதோ ஒன்று வந்துருக்கு. படிச்சுக்கோ. ஆட்டோவில் விட்டுருங்க. ஆட்டோமேட்டிக். ஓ அங்கே ஒன்று இருக்கு. அது சமையல் பார்த்தோம்னா கேட். மக்களே பார்க்குற மக்கள் மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி அதில் போட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அதே பேன் பண்ணி வச்சு இப்போ ஒரு 5 ஃப்ரீமாக கிடைக்கும். ஓகே அப்புறம் அங்கிட்டு ஒரு டெலிபோர்ட் இருக்குது. இந்த டெலிபோர்ட்டை ஆன் பண்ணி விட்டுருவோம். உள்ளே போகக்கூடாது, வெளியே தான் இருக்கணும். மேலே போகணும். இதை முடிச்சு One with nature. Time to go. Underground passageway. Spaces. இங்கிட்டு போகக்கூடாது. இது அண்டர்கிரவுண்ட் போகுது. அண்டர்கிரவுண்ட் நமக்கு வேலையே இல்லை. அடாங்க The wind knows me. நான் மட்டும் தான் இருக்கேனா? ஆமாம் நான் மட்டும் தான் இருக்கேன். Time to go. நாளையா நான் ஸ்லீவே போடாமல் விளையாண்டுட்ருக்கேன். என்னடா கை ஒரு மாதிரி நலனாதான் ஜெயிக்கேன்னு பார்க்கேன். ஸ்க்ரீனை ஃப்ளூயண்ட்டாக யூஸ் பண்ணவே முடியல, ஸ்டக் ஆகிட்டே இருந்துச்சு கை. அதான் ஸ்லீவ் போடவே இல்லை நான். ஏமே
ஓகே எங்களை அடிச்சுட்டு போமா பாமா ப்ரீமோஸாவது கிடைக்கும். Another test subject. வாங்கடா வாங்க One with nature. Shit. Have a little Nowhere taste. to hide. The wind knows me. Fallen leaves adorn my night. எலக்ட்ரோ ஃபுல்லாக இதாகிடுச்சு. Hey there! ரியாக்ஷன் ஆகிடுச்சு. ரியாக்ஷன் எலக்ட்ரோ ப்ளே பண்ணுறது தான் குயிக்கி அந்த இந்த காய்ச்சிக்காக போஸ்டாக் ஆகுது பேனரில் இருக்குது. மோரா ஓகே முடிஞ்சு போகலாமா அடுத்ததுக்கு? ஓகே இங்கே தான் இருக்குது. டவர் அண்ட் பண்டேஜ் அட்வென்ச்சர் கிட்ட போய் ஃபேமஸ் ஆட் பண்ணலாம். ஐ திங்க் லாஸ்ட் ஒரு இப்போ எனக்கு வந்து 3 ஸ்டாரும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, 4 ஸ்டார் 5 ஸ்டார் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஐ திங்க் ஸோ. ஃபாண்டன் போயிடலாம். ஃபாண்டன் அந்த வரைக்கும் லக்கு நல்லா இருந்துச்சு, அதனால் ஃபாண்டனுக்கே போவோம். பார்ப்போம். ஹூட்டோ பேனரில் போகிறேன். மேபி 5 ஸ்டாராக இருந்துச்சுன்னா மேபி. Add Astra. Thank you for completing. எனக்கு ஓகே தான். லாஸ்ட் ஆனாலும் எனக்கு ஓகே தான். ஏன்னா அப்போ தான் சாங்லி அண்ட் நவுலட் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். அதிகபட்ச சான்ஸ் கிடைக்கும் நமக்கு. பாப்பா மக்களே, 4 ஸ்டாரா 3 ஸ்டாரா இல்லை 5 ஸ்டாரா? எனக்கு வந்து 3 ஸ்டாராக தான் இருக்கணும். ஓகே நைஸு. எத்தனை பெட்டி போட்டிருக்கேன்னு பார்த்துக்கிறேன். இது ஒரு 5 10 15 20 10 இது போயிடுவோம். 10 இது போனால் 50, 10 பேஜ் போயிடுச்சு. நெகிடாவா? ஓ ஓகே 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 ஓகே. அப்படின்னா 48 மக்களே. நாற்பத்தெட்டு தான் போட்டிருக்கேன். நான் இவ்வளோ தூரம் போட்டு நான் ஒரு 50 போட்டிருப்பேன்ல எதிர்பார்த்தேன். சரி பண்ண விடுங்க. இதுக்கு போவோமா? கொஞ்சம் இதுலேயே ப்ரீமோஸ் கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. இதையும் கலெக்ட் பண்ணிடுவோம் இன்றைக்கி. ஏன்னா அப்புறம் அப்டேட் வந்துச்சுன்னா ரீசெட் ஆகிடும். ஏய் இங்கே மேலே ஒன்று இருக்கா? நான் இது இப்போ தான் பார்க்குறேன். ஆல்ரெடி ரீசெட் ஆகி தான் இருக்கா? ஆமாம் நான் அடிக்கவே இல்லை. என்கிட்ட செகண்ட் டீமே இல்லைன்னு சொல்லிட்டு நான் சுத்தமாக கிவ் அப் பண்ணிட்டேன். பெரிய பெரிய மாஸ்டர்ஸ்லாம் 2வது இதில் தான் வருது. அதுக்கு எனக்கு நகீடா தேவையே தேவை. ஃபஸ்ட்டில் ஃபுல்லாக தென்ட்ரோ இந்த மாதிரி வருது. ஃபஸ்ட் டீம் கொஞ்சம் லைட்டான அடித்தடி டீம் போட்டுட்டு செகண்டில் ஃபுல்லாக பெய் மாதிரி அடிக்கிற டீம் உள்ளே போட்டுவோம். கண்டிப்பாக எனக்கு இவனுக்கு பெனட் தேவை. நாவியோட ஸ்கில்லை பூஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு பெனட் தேவை. சின்ச்சு விட்டு ஆர்டிஃபைட் இல்லை. இப்போ அதுதான் பெரிய பிரச்சனையே எனக்கு. இப்போ நிறைய கேரக்டருக்கு ஆர்டிஃபைட் இல்லை. இல்லாட்டி போட்டு அடிடான்னு விட்டுலாம் காசுக்கா. இந்த டீமை மாற்ற வேணாம். கிச்சின் எனக்கு மேலே தேவைப்படும். காசுகாவோட எனக்கு தெரிஞ்சு காசுகாவுக்கு பெருசாக யூஸ் இருக்காது. அது ஃபுல்லாமே அடிதடிங்கிற பட்சத்தில் நாவியா ஒரு ஆளே போதும் மோஸ்ட்லி எனக்கு. ஆனால் பெனட்டுமே எனக்கு தேவையில்லை. நான் பாபரா எடுத்துக்கிறேன், நிங்வாங்க எடுத்துக்கிறேன்,
பைரோ வேணுமே, ஏதாவது ஒரு பைரோ கேரக்டர். அதனால் நான் இதை எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டில் வந்து மெயினாக கிஷின், பெனட், காசுகா, ரியாக்ஷனுக்கு டென்ட்ரா பிளேயரும் இல்லை. மேபி ட்ரை பண்ணி பார்ப்போம். காசுகா ஓகே, ட்ரை பண்ணலாம். இந்த டீம் ட்ரை பண்ணலாம். மேபி ரியாக்ஷன் ஆனிச்சுன்னா, கரெக்டாக ரியாக்ஷன் ஆனிச்சுன்னா சரியான ஒரு இதாக இருக்கும். கடைசியாக தான் மக்களே இவனோட அல்ட்டி போடணும். ஹிட் டேமேஜ் எடுத்துக்கோமா, கடைசியாக தான் காசுகாவோட இது போடணும். எல்லா கேரக்டரோட அல்ட்டியும் போட்டதுக்கப்புறம். Witness the power of Gugwa. I'm going in. Cut to the chase. Into the wind. As one with wind and cloud. எல்லா எலிமெண்ட்டோட அது எதுவுமே இருக்கு. Don't blink. ஆஹா, இந்த இதுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த ரியாக்ஷன்லேயே காலி பண்ணிருக்கலாமே. One with nature. Time to act. Take cover. Into the wind. Teamwork is dreamwork. அல்ட்டி வந்துருச்சு. Rain outlines your fate. Adventure time. Clouds high. The birds call. கரெக்டாக இது பண்ண முடியும். Speed of light. ரியாக்ஷனில் அடிச்சிடலாம், ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ நாயை வச்சு அடிக்கும் போது ஈஸியாக இருக்கும் பாருங்கள். அசால்ட்டாக அடிக்கும் பாருங்க நாயை. Watch out! Watch out! Attack! That's far. You're toast. Watch out! நைட்டு எக்ஸ்ப்ளோர் போகலாம். ரீசெட் ஆயிரும். நான் அதை முன்னாடியே அடிச்சிருக்கணும், மிஸ் பண்ணிட்டேன். கொஞ்சம் கேரக்டர் டெவலப்மெண்ட்டுக்காக உட்காந்துட்டேன். இப்போ ஓரளவு எனர்ஜி ரீசார்ஜ் யா எல்லாத்துக்கும் கொஞ்சம் டக்கு ரீசார்ஜ் ஆகிடுச்சா எல்லாம் One with nature. With sword comes shadow. Incoming. Into the wind. போது நான் அழகு வெளியே போயிருந்தேன். Why do they never miss? One with nature. Everybody stand back. Fallen leaves adorn my night. Don't blink. Hey. கரெக்டாக வந்துச்சுன்னா Incoming. சார் நான் இது நிவாங்க இங்கே வச்சுருந்தேன். நிவாங்க சாங்கினா Cut to the chase. காய்க்காச்சு இங்கே கொண்டு வந்துருக்கணுமா? Don't blink. அப்படி தான் தோணுது. இன்னும் கொஞ்சம் ரியாக்ஷன் பயங்கரமாக இருந்திருக்கு. Into the wind. எனக்கோட ரியாக்ஷன் பத்தல. Let me weave you a verse. As one with wind and cloud. The wind knows me. Incoming. அவ்வளோதான் வச்சுருச்சுங்க. ரியாக்ஷன்லேயே பாதி காலி. காசுகாவோட அல்ட்டிலே காலி ஆயிடுச்சுங்க. டீம் தப்பாக செலக்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் டீம் வந்து ஷாங்கின் இதை மாற்றிருக்கணும். இந்த கேரக்டரை மட்டும் அந்த டீம் பண்ணுறேன். Watch out! Come on! We can do it! I'll protect us. Ah! Ha! Watch out! Fire! Well, with rocks. Ah! Ah! Hiya! Ah! Submit! என்னையா
Normal attack HP. I need HP ba. Healing when bandu. Dendro. One with nature. Don't blink! With sword comes shadow. Let's light it up! Into the wind. Ha! Hit! Alright. Speed of light! I'm going in! One with nature. Nowhere to hide. Fallen leaves adorn my night. கட்ட முடியப்பனாக்க எலக்ட்ரா பிளே அனுப்பிச்சேன் அப்படியே ஆயிடுச்சோ காசு கூட அழுத்தியில் அழுத்தவும் ஃபயரும் அப்போ இருந்தாலே நல்ல ஒரு டேமேஜ் கொடுக்குறேன் Hey there! A proper send-off from the Spina with love. Watch out! ஐசியில் இருக்க அப்படின்னா இது ரிலீஸ் பண்ணி அடிக்கிற அடி தான் அவ்வளோதான் போல Coming at ya! Hey there! முடிஞ்சு பா இவ்வளோ பெரிய கத்தி எடுத்து சுத்தம் போதே அந்த கேட்டு நல்லாயிருக்கு ஓகே அதே டீம் தான் ஆக்சுவலி இது பார்க்கணும் மக்களே கேரக்டர் இதுதான் பார்க்கணும் என்ன வருதுன்னு தெரியல ஆப்போனன்ட்டு நகீடா தான் முதல்ல எனிமியை ஜாஸ்தியாக இருக்காங்க செகண்ட் ஹாஃபில் கூட சிங்கிள் எனிமிஸ்ன்னு நினைக்கிறேன் பத்தாது ரொசாரியா பெனட்டோட எனக்கு இந்த கேரக்டர் நல்லா இருக்கும்னு தோணுது ஆஹா எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கே டீமில் பாபரா ஹீல் பண்ணிடும் கேரக்டர்ஸை ஹீல் பண்ணுறதுல ஓகே தான் ஆனால் ரொசாரியா அடிக்கக்கூடிய கேரக்டர் அடித்தடி கேரக்டர் இந்த டைம் ஸ்ட்ராங்லி தேவைப்படுமோன்னு எனக்கு ஒரு இன்ஸ்டிங் சொல்லுது சரி பார்ப்போம் தப்பாக இருந்தால் மாற்றிடுவோம் எலமெண்ட்டை பூஸ்ட் பண்ணுறதுக்காக நகீடாவை டீமில் போட்டிருக்கேன் எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒன்று தப்பு பண்ணிட்டேனோன்னு தெரிஞ்சு Let's hope you put up a good fight. Swirl, Mark 2! சூப்பர் எங்கேருந்து வந்துச்சு As one with wind and cloud. Punishment! With sword comes shadow. Into the wind. Don't blink! Let's hope you put up a good fight. Speed of light! Hey! The tide rises. It's fine. One with nature. Nowhere to hide. எனக்கு ஒரே ஒரு டவுட்டு தான் Fallen leaves adorn my night. Into the wind. தப்பா டீமை டச் பண்ணிட்டேனோ Let's finish this next.
fun, shall we? இது அடிக்க முடியாது. பார்ட்டி சேலஞ்ச் பார்ட்டி ரீசெட் பண்ணுறதுக்கு தப்பாக கொடுத்துட்டேன்னா ரொசாரியா இது கரெக்டு, காசுகா வரைக்கும் கரெக்டு. ஓ ஓகே. மழை பெய்யுற மாதிரி இருக்கு மக்களே. Let's Show hope me you your put up move. a good fight. The wind knows me. Ready, steady, that's a penalty. Cut to the chase. As one with wind and cloud. Into the wind. What? Let's hope you put up a good fight. Don't blink. Let's finish this next time. The wind knows me. Tide rises! Yeah! Fallen leaves adorn my night. Speed of light. Let's have some fun, shall we? With sword comes shadow. You can't run. Don't blink. One with nature. Slide. Sprint. Speed of got lucky that time. Shiver. Rain of bullets. Into the wind. Don't blink. Hey. As one with wind and cloud. Cut to the chase. Judgment. One with nature. Speed of light. Okay, independent. Last stage. Incoming. Slip. Slide. Sprint. let's dance. Full speed ahead. Don't blink. Doors over. பா எவ்வளோ நேரம் ஆகுது இது அடிக்கிறதுக்கு. Your journey ends here, Lord of Sand. Your Everybody sacrifice is stand back. ready. You're toast. Your life is mine. Watch out. Hiya. Fire. Well, with rock. Watch out. செகண்ட் ஹாஃப் எவ்வளோ சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ண முடியுதோ அவ்வளோ சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணிடுவேன். நான் அந்த ஃபஸ்ட் ஹாஃப் கம்ப்ளீட் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். அட்டாக் கேரக்டர் டிஃபென்ஸ் இஸ் 50% ராஜ் 40% பூஸ்ட். பூஸ்ட் பண்ணிட்டேன். All right, let's finish this fast. With sword comes shadow. Into the wind. Clouds high. The birds call. What? All right. Come on! Show me courage! Light out. One with nature. Hey! Come on, we can Stick do it. around! Got lucky that time. Nowhere to hide. Okay. Into the wind. Incoming. One with wind Forget and it. cloud. The wind knows me. Don't mind if I do! Speed of light. Hey!
Hey, kill it. Into the wind. Kill it. With sword comes shadow. Stronger than I thought. I'll protect us. Incoming. One with nature. Cut to the chase. Clouds high. The birds come. Let the show begin. Into the wind. Strike Don't blink. like stone! The wind knows me. Ay. அப்பா இப்போ எவ்வளோ கஷ்டமா இருக்கு. Finally, some target practice. Watch out! Watch out! Embrace a storm! Where do you think you're going? A proper send-off from the Stina with love. Teamwork is dreamwork. Watch out! அதான் முடிஞ்சு போச்சு. சிங்கிள் பண்ணுதுப்பா நான் நாவியா சிங்கிள்ஸ் தான் எவ்வளோ பெரிய கேரக்டராக இருந்தாலும் சரி. Let's hope you put up a Let's good finish fight. this fast. கொஞ்சம் ஹீல் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஹீல் பண்ணிக்கிறேன். வெயிட் பண்ணுங்களா வெயிட் பண்ணுங்களா. Into the wind. Let's One with round wind them and up! cloud. Speed of light. Hey, nowhere to hide. Put up a good fight. Incoming. ரொசாரியா You can't run. வாட்டர் எலிமெண்ட் இருக்கும்போது Let the show begin. Lights out. மிஸ் ஆயிடுச்சு. With sword comes shadow. Fallen leaves. Adorn my night. Speed of light. Hey! You asked for it. One with nature. I'll protect us. You can't run. Incoming. Cut to the chase. பா நமக்கு பெஞ்சோட இது ரியாக்ஷன் ஆகுதுப்பா. Clouds high. The birds come. The wind knows me. Punish me. One with nature. Come on. We can do it. Boom. Speed of light. Let the show begin. The wind knows me. Incoming. Hey! ரொசாரியா Into the wind. Speed of light. With sword comes shadow. Fallen leaves. Adorn my night. The wind knows me. ஓ மை காட் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ரொம்ப டஃப்பாக இருந்துச்சுன்னு சொல்லலாம்.
இந்த கடைசி டீம் அடிக்க மட்டும் கொஞ்சம் தண்ணிட்டேன். It's nothing. Hey there! Fire! Well, with rocks. Your life is mine. Out of the frying pan, into the fire. Let's light it up! I'm going in! Hey, yeah! Hey there! Hiya, coming at ya! Attack! That's the way. Haha! Hiya! Hey there! அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஆஹா ட்விஸ்டாக தான் நினச்சேன். அந்த லாஸ்ட் இதில் அவனுங்களை அடிக்க கொஞ்சம் திணறிட்டேன். தேர்ட் ஃப்ளோரில் கரெக்டாக அடிக்க திணறிட்டேன். அப்போ யோசித்தேன் கலெக்ட் பண்ண மாட்டேன். கலெக்ட் பண்ணிடுவோம். கலெக்ட் பண்ணிட்டு ஒரு விஷயப்படுவோம். யாரது? என்ன அவ்வளோ தனியாக கொஞ்சம் ஆடிட்டு இருக்கிற ஆள் இல்லையா? இவரும் வந்தாப்புல. யாரு? ஐயா பேர் மாட்டேன். எஸ்டியா? நானே வந்துருக்கேன். எனக்கு ஷடவுன் இன்னைக்கு. ஷடவுனா? எங்கள் ஏரியாவில் மேக்ஸிமம் நாளைக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது ப்ரோ. ஏன்னா 2 சாட்டர்டே போல் 2 சாட்டர்டே போனால் செவ்வாய்க்கிழமை நிறுத்துவானுங்க. மேபி நாளைக்கு சான்ஸ் இருக்கு. அதான் நானே சார்ஜில் போய் உட்காந்து கிடக்குறேன். நான் அப்படியே கொஞ்சம் விஜய் மெசேஜ் பண்ணி மறக்காம அதுக்கே முடியல சார்ஜ் இல்லாம. நான் போய் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். டொமைன் அடிச்சிட்டு இருந்தேன். பார்த்தம்மா இது பார்த்து இது லைவ்ல போயிருந்தேன். சாப்டர் அடிச்சிட்டு இருந்தேன். அது பேர் என்ன? அபிஸ். அது ஒன்று ஸ்பைரட் அபிஸ். அது ரீசெட் ஆயிடுமே. பில்ட் பண்ணலையா? நாளைக்கு ரீசெட் ஆயிடுமே. நாளைக்கு ரீசெட்டா? ஆமாம் அப்டேட் வந்துச்சா ரீசெட் ஆயிடும். இல்லை நான் டைமே பார்க்கல. நாளைக்கு இல்லை நாளைக்கு கண்டிப்பாக ரீசெட் ஆயிடும். ஏன்னா ரீசெட் ஆகிறதுக்குள்ளே போய் ஒரு அடி அடிப்போன்னு அடிச்சிருக்கேன். ரோட் இன்னைக்கே இவ்வளோ திறந்தேன். நான் இன்னும் 11 and 12 இருக்குது. ஐயோ என்கிட்ட கேரக்டர் இல்லையா? வேற ஒன்றும் இல்லை. கேரக்டர் ஆர்டிஃபைட் இல்லை. இருக்கிற ஆர்டிஃபைட் வச்சு அடித்தேன். நான் ஒழுங்காக பில்ட் பண்ணியிருக்கிறதுனா நாவியா மட்டும்தான் ஒழுங்காக பில்ட் பண்ணியிருக்கேன். நீ கொண்டு போகக்கூடாது. பென்னட் யூஸ் பண்ண பார்பர் ஃபர்ஸ்ட். அது சும்மா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் கேரக்டர் இல்லாமல். அடே ஃப்ளோர் கேரக்டர் இருந்தால் தான் அடிச்சிடுவேனே. இப்போ தான் ஒரு கேரக்டராக கொண்டு வந்துட்டுருக்கேன். இப்போ இதுக்கு தனித்தனியாக இப்போ நகிடா வந்து 90 போயிடுச்சு ப்ரோ. நான் 90க்கான எல்லாமே ஓரளவு கலெக்ட் பண்ணிட்டேன். புக்கு மட்டும் புக்கு கூட அடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். போயிட்டு சாம்பர் செகண்ட் இதில் சாம்பர் 2ல செகண்ட் ஃபேஸில் மாட்டிக்கிட்டேன். சாம்பரா? எனக்கு செகண்ட் டீம் இருந்துச்சுன்னா நாவியா மாதிரி ஒரு பிளேயர் வேணும் எனக்கு. அடித்தடியா அடிக்கிறதுக்கு ரைடன் கிடச்சா நல்லா இருக்குன்னு பார்த்தேன். என்னோட அன்லைக் தான் பண்ண முடியும். மெயின் டிபிஎஸ் யூஸ் பண்ணுறதுக்கு செட் ஆகாது. அது எப்படியோ டீமில் இருக்கும்ல. ரைடன் சப் டிபிஎஸ்னா ஹைப்பர் ப்ளூம் மட்டும் தான் ஒர்க் ஆகும். மற்ற டீமுக்கு அந்த அளவுக்கு பெருசாக எஃபெக்டிவாக இருக்காது. ஹைப்பர் ப்ளூம் மட்டும் தான் நல்லா இருக்கும். ரைடனோட வேல்யூ பொட்டன்ஷியல் அதான் எடுக்க முடியும். ரெப்பர் சார்ஜ் நல்லா தான் இருக்கும். பட் ஹைப்பர் ப்ளூம் அளவுக்கு வராது. என்னென்னதான் கேரக்டர் வச்சிருக்கீங்க அப்படி பில்ட் பண்ண முடியாத அளவுக்கு? பில்ட் பண்ண முடியாமல் இல்லை, பில்ட் பண்ணாமல் இருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை. இப்போ லைவ் பார்த்துட்டு இருக்கியா சொல்லு, நான் கேரக்டர் ஸ்டோர் பண்ணுறேன். லைவ்ல தான் இருக்கேன். கேம் பிளே ஐடி சொல்லு. ஏன் ஐடியில் நான் இம்போலெல்லாம் வைக்கல ப்ரோ. எனக்கு உனக்கா? 18 0 53 66 47 7. பேர் என்ன? பேர் வந்து ஜியோன்னு இருக்கும். அப்போ என் லிஸ்ட்டில் தான் இருக்கு. நீ
என் லிஸ்ட்ல தான் இருக்கு. ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் தான். ஆமாம் டிக்னாரி பில்ட் பண்ணலாம். டிக்னாரி பில்ட் பண்ணலாம். அது நீ டிக்னாரியை கொண்டு வந்து கெச்சிங்கோட டீம்ல போடலாம். எனக்கு செகண்ட் டீம் தான் மெயின் பிளேயர் யாருன்னே தெரியாமல் குழம்பிட்டு இருக்கேன். மெயின் பிளேயர் யாருன்னு தெரிஞ்சுட்டா வச்சுக்குவேன், அவங்களுக்கு சப்போர்ட்டாக கேரக்டர் டெவலப் பண்ணிடலாம். இந்த மெயின் கேரக்டர் யாரை வைக்கிறதுங்கிறதே பெரிய கன்ஃபியூஷனாக இருக்கு எனக்கு. ஏன்னு டிக்னாரி வச்சிருக்கேன். கிட்னாரியா? ஆமாம், டிக்னாரி இருக்கு, காசு இது ஹீரோ இருக்கு. ஏன்னா மெயின் கேரக்டர் ஃபர்ஸ்ட் டைம் நாவியா வச்சுட்டேன். செகண்ட் டைம் டிக்னாரி இருக்கு. ஹைப்பர் ப்ளூமுக்கு ஷிங்ஷு இருக்கு. இது கிட்னாரியா இருக்கு. இது பார்க்குறேன். என்ன கேரக்டர் சொல்கிறேன்? ஓ கேரக்டர் ஒன்று இருக்கும் பாரு 5 ஸ்டார்ல டென்ட்ரோ. டைனாரியா? டைனாரியாவா? நான் கேட்டேன் விஜய் ப்ரோட்டா, இப்போதைக்கு பண்ணாதியான்ட்டு. அப்போ நல்லா இருக்கும். அப்படிங்கிறதுல இது நல்லா தான் இருக்கும். டீசெண்டாக இருக்கும். இவ்வளோ கஷ்டப்பட்டு பார்பாக்கு கஷ்டப்பட்டு சிங்ஷு எடுத்துட்டு போயிருக்கலாம். ஏன் சின்சுவா? சின்சுவா? சின்சு அது ஹீலர் வேணுமே தூக்கிட்டு போனையா பாபராவை. சின்சுக்கு ஆர்டிஃபைட் அடிக்கணும். ஆர்டிஃபைட் அடிச்சதுன்னா இது கோ டு கேரக்டர். ஆல்மோஸ்ட் எல்லாமே வச்சுருக்கேனா? இல்லை, இதோட ஆர்டிஃபைட் இல்லை. நோப்ளஸ் போட்டு வச்சுருக்கேன் சின்சுக்கு. எதுக்கு? சின்சுக்கு ப்ரீ இன்ஸ்டால் ரிசோர்ஸ் வந்துருச்சு போல. வந்துருச்சு. என்னதியா? ப்ரீ இன்ஸ்டால் ரிசோர்ஸ். அது வந்துச்சு ப்ரோ. நான் பண்ணல. 2.0 பண்ணல இப்போதைக்கு. சின்சுக்கு எனர்ஜி ரீசார்ஜ் மிக மெயினாக எது மெயின்? அட்டாக்ல போட்டு எம்பளம் சர்வர் எம்பளம் செட் போட்டு அட்டாக்ல போடணும். அட்டாக் ரெண்டுமே கிரிட் டேமேஜா இல்லை அட்டாக் மட்டுமா? இது நார்மலா கிரிட் நார்மலா போட்டுக்க டேமேஜ் வேல்யூவும். நோப்ளஸ்ல இதோட ஆர்டிஃபைட் எல்லாமே இருக்கு. நோப்ளஸ் நீ போடக்கூடாது. சிங்சுக்கு வந்து எம்பளம் செவரல் ஃபேட் தான் போடணும். இல்லை அது இல்லை, அது எடுக்கணும். என்ன பண்ணா ஸ்டாண்ட்ல வந்து நீ ஈஆரும் காப்லெட்ல ஹைட்ரோ டேமேஜ் போனஸும் சர்க்குலேட்ல கிரிட் வேல்யூ உனக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கணும். ஹைட்ரோ பூம் ஹைட்ரோ எலிமெண்ட் தானா அது? ஓகே. கிரிட் எடுக்கட்டும். இங்கே உள்ள வர என்ன பண்ண போற? ஒன்றும் பண்ண போறல, சும்மா உள்ள வந்தேன். நான் ஸ்டோரி கிளிக் பண்ண போறேன். அது சும்மா உள்ள வந்தேன். ஓ ஃபிஷிங் அதெல்லாம் நைஸ்ப்பா. நான் மார்க் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் எனக்கு ஃபிஷிங்னே தெரியாது. ஃபிஷிங் வச்சு கேஷ் வெப்பன் எடுக்கலாம். அது என்ன எடுக்கல ப்ரோ, எடுக்கணும். எடுத்து வச்சுக்க ரெஃபைன் பண்றதுக்கு நம்ம ஃபிஷிங் பாட்டு எது எதுன்னு இன்னும் தெரியல. அதான் ஒன்றுனா கிடைக்க மார்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு ஃபிஷ் ஒவ்வொரு இடத்துல இருக்கும். எங்கே இங்கே என்ன மீனக்கா? அது ஒவ்வொரு ஃபிஷ்ஷுக்கு தனியாக ஒவ்வொரு வெயிட் இருக்கும். அதை வச்சு தான் போட்டது தான் செட் ஆகும். என்ன செட் ஆகாது. இல்லை அதெல்லாம் இருக்கு, இதுக்கு இதுதான் சொல்லியிருக்கு. சாப்பிட மாட்டானா? அது கரெக்டான இந்த ஃபிஷ் கிட்ட போடணும். கொஞ்சம் டைம் ஆகும். எதுக்கு அதை கொண்டுக்கிட்டே இருக்க? அது கொல்லலை, அது கொஞ்ச நாள் திரும்பி வராது. கலக்கிட்டு திரும்பி வரும். ரொம்ப நகைச்சு ஒரு ஃபிஷ்ஷை பிடிக்க போகிறேன்ப்பா. Victory is almost ours. What is it? What is it? Is it another paimon? Another paimana? இதோட ஃபிஷ்ஷோட இதுன்னு தெரியல. இந்த ஃபுட் ஏன் தெரியல. இந்த ஃபுட் நான் வச்சிருக்கேன். போட்டதே மாட்டிக்கிட்டா. இது வேற ஃபுட்டு ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஓ நீ ஃபீமேல் கேரக்டரா? ஓ இல்லை,
இந்த கலர்ல இருக்காது, ஒயிட் கலர்ல இருக்கு அதோட ஃபிஷ். ஃப்ரூட் ஆங்குலர் என்னடா ஃபிஷ் இது. அதே மாதிரி அந்த ஃபிஷ் வந்து தண்ணிக்கு மேல ஜம்ப் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது பிடிக்காது, வேஸ்ட். தெரியல. சில ஃபிஷ் பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு மேல ஜம்ப் பண்ணிட்டு இருக்கும். அதை பிடிச்சினா அது வந்து உனக்கு பேக்ல வராது, இதுக்கு செரீனா பாட்டுக்கு போயிடும், அது வேஸ்ட். எங்களா மாஸ்டேஜ்? ஆமாம், நான் மறந்தே போயிட்டேன். நான் கூட டெவலப் பண்ணிடணும். புக்கா அவனுக்காக தான் அடித்தேனே, வாங்கன்னு உட்காந்து. இன்னும் நமக்கு என்ன வேணும்? கிறிஸ்டல் 2 வேணுமா? இதை கிராப் பண்ணிடணும். கிராப் பண்ணிடுவோம். கிராஃப்டிங். பார்த்துக்கலாம். ஸ்டாண்டுக்குள்ள நான் அடிச்சுக்கிறேன். 11 தான் ரெடி பண்ண முடிச்சு. அடிப்போம். எங்கேயா இருக்க? எங்க முதல்ல இங்கேயே தான் இருக்கு. என்ன அடிக்கணும்? 96 சொன்ன மாதிரி சொன்னேன். எங்கே விட்டுட்டு போனியோ அங்கேயே தான் நிற்கிறேன் ஜானு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஃபிஷர்மேன் அங்கே தான் ஆக்சிதான். ஃபிஷர்மேன் இல்லையா? ஐயோ வந்து பேச முடியாதா? கோப்ல ஏய் காட்ட முடியுது. என்ன அடிக்கணும் கிட்ட? இவன்ட்ட ஃபுட்டு வாங்கணும். ஃபிஷிங் இப்போ பண்ணாத. என்னது? ஃபிஷிங் பண்ணுற மாதிரி இருந்தால் ஃப்ரீ டைமில் பண்ணணும். வாய்ஸ் ஏன் ரொம்ப லோவாக இருக்குது? ஃபிஷிங் பண்ணுற மாதிரி இருந்தால் ஃப்ரீ டைமில் பண்ணு. அது ஓகே. சும்மா வாங்க முடியுதான்னு பார்க்கலான்னு வந்தேன். அது சும்மா வாங்க முடியாது. நீ ஒரு பைட் ஃபிஷ் பிடிச்சி அந்த ஃபிஷ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் வாங்கணும். அதான் 3 ஃபிஷ் கேட்டான். 3 ஃபிஷ் பிடிச்சிட்டேன். அதுக்காக ரொம்ப நாளாக அதை கொடுக்குறதுன்னு நினச்சேன். இப்போ தான் அந்த 3ஆவது ஃபிஷ் கிடச்சிச்சு. அது கிடச்சிட வேண்டியாட்டு. இங்கெல்லாம் பெரிய மேட்டில் அதெல்லாம் டக்குன்னு பிடிக்கலாம். அது கொஞ்சம் பொறுமை வேணும். என்னன்னா அது 2 days யூஸ் பண்ணாமல் நினைக்கிறது. அது புரியல. அது டெய்லி யூஸ் பண்ணாது. 2 days ஒன்ஸ் இருக்கும்போது யூஸ் பண்ணாகும் ஃபிஷ். ஆமாம் ஆமாம். சில ஃபிஷ். Time to go. Another meaningless day. ஃபிஷ் போட்டாச்சு. எதுவும் கிடைக்கல. நான் பேட் பாயிண்ட் விட்டுட்டு உட்காந்துருக்கிறேன். நான் அப்படியே ஸ்டோரி குஸ் பார்ப்பேன். சமீரு ஸ்டோரி குஸ் ஸ்பாண்டன். ஓகே பை பை. அப்போ ஸ்டோரி குஸ்ட் பண்ணு. நான் போயிட்டு கரண்ட் வந்ததுக்கப்புறம் தான் வர முடியும். சரி. ஸ்பாண்டன் எண்டிங் ஸ்டோரி நேற்றான் போயிடணும். நாட்டில் ஓப்பன் பண்ணுறதுக்கா? ஆமாம். நைட்டானில் நான் 0 எக்ஸ்ப்ளரேஷன் சொல்லலாம். சும்மா டெலிபோர்ட்டை மட்டும் தான் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒன்றுமே பண்ணல. ஓகே, இங்கே போய் பேசணும் நாங்கள் லாஸ்ட்டாக. Time to go. ஓகே பை. ஓகே. அட்வென்ச்சர் கில்ட்ட பேசுமா? Perfect. It's you two. I have a commission here that has your names written all over. The only ones for the job? Huh. If our help is really that important, it's probably some Archon class commission, right? The Adventurers Guild doesn't employ that kind of classification system.
In fact, this commission is also probably not nearly as intimidating as what you're expecting. All it asks us to do is to find a missing person. Huh? Then why did you say we were the only ones for the job? I came across this commission while reviewing our backlog not too long ago. It seems simple, but our records indicate that over a dozen successive efforts to complete it have all ended in failure, despite attempts by several accomplished and renowned adventurers. With the reputation of the Adventurers Guild and the performance of the Sumeru branch at stake, it's in our best interest to assign this commission to the adventurer with the highest completion rate over the past few years. Well, that's us for sure. All I'm asking is for you to give it your best shot. Okay. If it proves to be beyond your capabilities as well, I'll talk to the commissioner about canceling the commission. Okay, so who are we looking for? And what is it about this commission that's made it so hard to complete? This commission was jointly issued by the residents of Vimara Village. They say one of their own villagers has gone missing. But the problem is, they don't know the missing person's name. They can only provide information about his general appearance. They're all from the same village, but they don't even know his name? If so many adventurers have failed to complete this commission, maybe this missing villager doesn't exist at all. Could it be some sort of a prank or something? Unlikely. Several villagers came by to issue the commission, and judging by their appearance and tone of voice, they seemed incredibly sincere. It certainly didn't seem like a joke to them. Besides, putting up a commission requires a processing fee. There aren't many. In any case, it would probably be best to go to Vimara Village and ask around first. The Adventurers Guild does have some information on hand, but I would say anything you can learn directly from the villagers would be far more reliable. The best way to avoid misdirection is to go to the source. Alright then, let's go! I'm starting to get really curious about this whole thing. Seriously. அந்த ராஜ்கோ போட்ட அந்த கமெண்ட் மட்டும் தான் வந்திருக்கு. என்ன டிவைஸ் யூஸ் பண்றீங்க? ஐபேட். ச்சே. என்ன மக்களே? ச்சே. பேய் போச்சு. கண்டா இருக்கு. It's called being a freelancer. என்னடா இது? Bedtime story. Bedtime story. Bedtime story. சாக்கி எனக்கு கமெண்ட் அதானே என்னடா ரொம்ப நேரம் கமெண்ட் செக்ஷன் கம்மியாக இதாக இருக்கேன்னு பார்த்தேன். அனுப்புங்கப்பா இந்த ஃபோனோட கரெக்டாக இருக்கு. We made it to Vimara Village! Why don't we talk to some of the villagers to learn a little bit more about the missing guy? Hello there. You looking to buy something? Oh, no. We're adventurers. Catherine sent us to look into a commission here in Vimara Village. Ah, so you're here about that then. You're not the first, that's for sure. We've certainly made a lot of trouble for you all. To be honest, we aren't holding out much hope. Many adventurers have made their way out here, confident they'd be able to help us, only to leave soon after with nothing to show for their efforts. We've pretty much had it up to here in questions, and the area around the village has practically been overturned in search of clues. But no one has been able to make any headway. So, this person we're looking for, what's his name? I don't know. I really have no clue. I couldn't tell you. Okay, guess you are really sick of answering questions. I'm sorry, I didn't mean to sound short with you. I know it may seem like we don't have anything to offer by way of information, but I promise you, we all have a very strong impression of him. When you live in the same village as someone, you develop a lot of memories together, you know? We just don't know the specifics. Maybe we did at one point, but that information is long gone by now. At least that's what everyone in the village seems to think. We've all exchanged what we know, and that was the only logical conclusion. Alright, specifics aside then, what kind of person was he? Young guy.
in his early 20s probably. Incredibly kind sort of person, always willing to lend a helping hand. I chat with him when I didn't have any customers. I even saw him stick out his neck for others on more than one occasion. Very interesting guy, that one. Now you've started talking about him, you don't seem nearly as down in the dumps as you did before. Seems like he left a pretty good impression on you. But of course, everyone in the village is pretty fond of him. We wouldn't have issued that commission otherwise. There aren't many young people like him nowadays, so genuine and pure. To think that he just up and disappeared one day. I just hope nothing bad happened. Could he have just moved away without telling anyone? No, he's not the type to leave without saying goodbye. And anyway, moving away without being seen by a single person in the village, there's no way he would have been able to manage that. Huh. Alright, thanks for the information. We're gonna go ask around some more. If this commission is really as challenging as Catherine made it out to be, we're gonna need to carry out a very detailed investigation. நான் தங்கச்சி தேடுறதுன்னு நினச்சேன் கடைசியில் அதுவும் இல்லையாட்டுக்கு வேற ஏதோ ஒரு மிஷின் மாதிரி இருக்குது யாரையோ தேடிக்கிட்டு இருக்கானுங்க It's that guests I hear. Hi, Grandpa. Ah, so that's what brings you to these parts. Coming all this way for our sake. That's so very kind. Could you tell us a bit about him? Of course. I'm happy to help any way with my failing eyesight. I'm afraid I can't offer much about his appearance, but I do remember hearing the sound of his voice. Not recently, of course. That loss has left me feeling quite empty. I don't think his parents are still living in the village, but somehow he never seemed lonely. In fact, he was usually the one offering companionship to others. He would often take time to visit the elderly or play with the orphans in the village. And whenever someone had something on their mind, he was there to listen with open ears. As the village chief, I owe him many thanks. Helping villagers navigate difficult moments in their lives should have been one of my responsibilities. But he was often the one rising to the occasion. Wow. He seems like such a nice and gentle person. No wonder his disappearance affected you all so much. But, you wouldn't happen to know any details about his name, address, or family situation, right? I'm ashamed to admit it, but I just can't remember. No matter how you look at it, I should know those things. But for some reason, no matter how hard I try to remember, the information just doesn't come. Perhaps my age really has caught up with me this time. It's okay. There's no need to force yourself to try and remember. We'll figure something out. Well, Traveler, what do you think? Paimon thinks so, and nobody has been able to tell us. Wait, so you're saying... Okay, Paimon's... You two are the adventurers who just arrived, right? You're here for the... Yep, sure are. I'm so glad to hear that. Thank goodness you haven't given up. I've been so... My name is Atosa, by the way. Yeah, no need to worry. Hey. கரெக்டாக தான் போதா குடிச்சிட்டு எனக்கு அந்த ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கு இது சாப்டர் 2
சரி கொஞ்சம் தூரம் பண்ணி பார்ப்போம். இது ஸ்டே பண்ணி பார்ப்போம். ஃபாண்டேன்லேருந்து சமீர் கான் பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு அதான் புரியல. Is this the place? Under this... Yep. I know it doesn't look like much, but this place is very meaningful. We used to always sit together under this tree and talk. Sometimes we would look up at the clouds in the sky, or stop to feel the wind against our skin. I was actually adopted by the people of Vamar village. The forest rangers found me in the woods. I was surrounded by such good people, and growing up in the village was so lively. Still, there were times when I couldn't help but feel incredibly alone. Alone? How should I put it? When something's bothering you, or when you have good news to share, you always want to talk about it with somebody. But for the longest time, I didn't know who I could talk to, or if I should... Everyone has their own problems to deal with. Really? Wow, that sounds really nice. You're quite lucky. When it comes to our missing villager, well... I guess you could say that to me. He felt like both. A family member I could rely on, and a friend who could really understand me. No matter what came my way, I knew I could always talk to him. He was so thoughtful and pure. And patient, too. Whenever I talked to him, he would always seem so interested, as if the things I was describing were just as important to him as they were to me. Ever since he disappeared, there's been so much I wanted to tell him. No, none of those things matters now. I just really want to see him again. Wow. You two must have been really close. Did he ever tell you anything about himself? He mostly just talked about interesting things he saw around the village. He'd share a lot of his own wild ideas as well. Oh, right! I did ask him about his parents once. But all he said was, they're not here anymore. I didn't know whether that meant they had left the village or passed away, and I didn't want to pry. Still... Look at me. The last time I talked this much in one go. Come to think of it, every time we talked, it always seemed to be around dusk, just like right now. Time always passed by really slowly. Even when it felt like we'd been talking for hours, the sun would still be at the same position in the... Well, time always seems to pass slower when you're relaxed, right? What's wrong, traveler? Time leather link இருக்குன்னு நினைக்கிறேன். Hey, look at those hilly trails over there. The Abyss Order. Could they be the ones behind all of this? பார்த்துட்டோம்ல. Uh-oh, we've been spotted! Quick, get ready to fight! Fighting ready. Hey there! Hey there! Shield உடனே இதுதான்பா. எலக்ட்ரோட shield உடனேனா அது ஸ்கின் போய். Coming at ya! Watch out! Nowhere to hide. The wind knows me. Watch out! Hey there! Ready. முடிஞ்சு போச்சு. Thank you so much.
I wasn't expecting monsters to show up. If you hadn't been here, I'm not sure what I would have done. It was no trouble. Now that I think about it, the hilly trolls around Vimara village have been a lot more active lately. They seem agitated and would often attack anything in sight. Well, we should head back and check out the situation in Vimara village. Okay. Wait a second. The person... It's Dainslev! இப்பதான் டேரக்ட் ஆகுது. Ah, it's you two. Oh, a friend of yours? Well, I'll leave you all to it then. I should head back to the village and check up on Chief Amadea and the others anyway. Well, see you later. Yep, see you later, Atosa! Why do you always have to pop up out of nowhere like that? Is it your life's mission to jump scare us or something? It's hardly personal, or intentional for that matter. As long as you and I are both in pursuit of the Abyss Order, we're bound to cross paths. Ah, so you're here to investigate the Abyss Order then. That would explain the monsters you were fighting just now. Naturally. Hold on. Are you not here for the same purpose? No matter. It may have taken you a while to catch on, but I'm sure you've also realized by now that there's something strange about this place. The Abyss Order is most certainly planning something in this area. Or worse, their plan could already be in motion. So you think the Abyss Order is behind the hilly trail activity in the area? As things stand, I highly doubt that is their primary motive. I would imagine the increased hilly trail activity is merely a byproduct of whatever it is they're really trying to accomplish. Still, the hilly trail activity is causing a lot of problems for the people here. We should stick around for a while and protect the village, don't you think? The best way to protect them is by figuring out what the Abyss Order is truly planning. That is how we prevent further tragedy. And you shall have them. I never intended to hide anything from you. Don't worry. There should be ample time to talk. Okay. Ah. So that was the commission that brought you here to Vimara village. Someone who seems to only exist in people's memories. That is indeed quite intriguing. I would agree that it's unlikely you have a simple missing persons case on your hands. However, any possible connection to the Abyss Order is still unclear. It appears all we have by way of clues is increased hilly trail activity. Right! That mysterious voice he heard in his sister's memory. The one who called himself a sinner. Who is he? Traveler, let me ask you this. Do you believe your sibling to have betrayed you? I sense hesitation in your words. After all, you still haven't figured out the whole truth of what happened. There's still hope for the two of you to reconcile. Irreparable damage has not yet been done. The sinner you wish to know about, his situation is different. His name is Vedderfolnir, the Visionary. I'm loath to admit it, but he is also my kin, my older brother. Your brother? Brother? There were 5 of them, the 5 sinners of Kanria. The wise Roptatir, the visionary Vedderfolnir, Gold Rhindaughter, the foul Sertologi, and no matter how eroded my memory may become, I will never forget their names. One day, I shall have my vengeance. Wait, some of those
names sound really familiar. Rhine is the one who created Albedo. Sertology is Skirk's master. And the one we just learned about, Dane's brother, Vetafolnir. If he was the voice of the sinner, then the one who inspired Clotar to create the Abyss Order was him. Fontaine. They were once people of great esteem in Canria. Those who carried the hopes of the nation. They were the best of their peers, outstanding in their respective fields. 6 of us, together. We should have been the ones to prevent the disaster. The ones to stop the Vinster King from continuing to rock the... Yet, deep within, the 5 of them craved something more. They could not resist the call of the Abyss, and divided among themselves a power that could destroy the world. So they became sinners, but also transcendent beings, each in possession of world-shattering power. And when the cataclysm occurred, not one of them stood up in defense of their nation. Not one came forward to prevent the tragedy, and for that, they shall never have my forgiveness. Indeed, if they are not stopped, the day is sure to come when they will also betray the entire world. Of course. As I said, I never intended to hide anything from you. So, Dane, what have you been looking into all this time? I've continued to investigate the questions surrounding the Loom of Fate. It's been quite some time since the initial operation was launched. By retrieving the eye of the first field tiller, we were able to stop part of their plan from coming to fruition. Oh, Paimon remembers! Weren't they going to use it to corrupt Osial and make a god or something? Indeed. However, it's obvious that was just some sort of technical experiment. The eye was integral to their plan, yet somehow, despite failing to obtain it, they've skipped the experimental phase and found some other way to keep moving forward. There are many signs pointing to that effect. Then, what should we do? It's not too late, is it? Our most pressing concern is to determine the purpose of the Loom of Fate. From there, we'll be able to deduce the Abyss Order's true objective. Based on the intel I've gathered so far, I suspect the Loom of Fate is related to the ley lines in some way. The ley lines? Traveler, you were able to observe your siblings' memories last time, yes? I believe that was due to the fact that the ley lines in that area were unstable. My recent investigation has shown that Abyss Order activity in a particular area is usually followed by a series of issues with the ley lines. Wait, then our commission here in Vimara Village, the person who seems to exist only in people's memories, could it be connected? It's certainly possible. Well, if we're teaming up with Dane again, we're gonna need all the energy we can get. Let's try investigating somewhere a little further away tomorrow. Okay, விடிஞ்சிச்சு. Oh, so tired. Well, let's go find Dane. ஓகே இருங்க மக்களே, ஒரு 5 நிமிஷம் வந்துடுறேன். ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். ஐ திங்க் இது ஒரு நாள் இழுத்துரும்னு நினைக்கிறேன். இருங்க வந்துடுறேன். வாஷ்ரூம் மட்டும் போயிட்டு Such a great place for a vacation. Let me just take a few more days off.
vacation. Let me just take a few more days off. Let's go find some treasure. This is such a great place for a vacation. Let me just take a few more days off. Oh, ow! Where did that come from? Good things come to those who don't wait around. That's what they say anyway. Knowing my luck, the opposite is probably true for me. Benny's Adventure Team, assemble! Or not. This is such a great place for a vacation. Let me just take a few more days off. Oh, ow! Where did that come from? Let's go find some treasure. This is such a great place for a vacation. Let me just take a few more days off. Benny's Adventure Team, assemble! This is such a Or great not. place for a vacation. Let me just take a few more days off. Oh, ow! Where did that come from? Good things come to those who don't wait around. That's what they say anyway. Knowing my luck, the opposite is probably true for me. Benny's Adventure Team, assemble! This is such a great place for a vacation. Let me just take a few more days off. This is such a great place for a vacation. Let me No just one's take a joined me few on an more adventure in days ages. Come on, let's go! This is such a great place for a vacation. Let me just take a few more days off. Let's go find some treasure.
take a few more days off. No one's joined me on an adventure in ages. Come on, let's go. மகளே கேம் சேஞ்ச் பண்ணுவோம் இருங்க. ஜென்சன் வந்து நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். இந்த ஸ்டோரி குஸ் கொஞ்சம் பெருசாக போகும்னு நினைக்கிறேன். நைட் நான் போட மாட்டேன் அதுக்க. கொஞ்சம் ஃபுட்பால் விளையாடுவோம். ஓ 9 9 Let's go. 160க்கு வெறும் 9 தான் இருக்குது. கொஞ்ச ஃபுட்பால் ஆடுவோம் மக்களே. வேண்டாம் அப்படியே லைவை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஒரே கேம் விளாண்டாலும் கொஞ்சம் கண்டிப்பாக இருக்கும். அதனால தான் டைட்டில் மட்டும் கொஞ்சம் தமிழ் ஃபாண்ட்டு ஜென்ஷன் இம்பேக்ட் மட்டும் வச்சுருப்பேன். ஃபாண்ட் ஸ்டோரி லைன் காட்ட தான் போகுது. ஒருத்தனை தேடணும். அவனை கண்டுபிடிச்சா நமக்கு இது முடிஞ்சு கொஸ்ட்டு முடிஞ்சு. மேபி இது ஒரு 2 சாப்டர் வரும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நாளைக்கு ஓகே ஃபுல் டே உட்காந்து முடிச்சிடுவோம். ஆனால் நாளைக்கு கரண்ட் இல்லைன்னா வந்துடுவேன் மக்களே. சரி கரண்ட்டு போகலன்னா வந்துடுவேன். கரண்ட்டு போணுச்சுன்னா நான் வர்றது கஷ்டம் மக்களே. நாளைக்கு ஏரியா கிட்ட போகிறதுக்கு ஒரு சின்ன சான்ஸ் இருக்குது. எங்கடா சவுண்ட் இப்போ தான் வருது. வெளியே போயிட்டு மறுபடியும் உள்ளே வருது சேஃபு. வெளியே இருக்குது என்னன்னு தெரியல. இன்னும் 2 நாளில் இதை எடுத்துடலாம். அதுக்கு தேவை 2 பெனால்ட்டி சக்ஸஸ் பண்ணணும். டிவிஷன் மேட்சஸ் கொஞ்சம் விளாடுவோம் மக்களே. அவே ஸ்க்ரீனில் இருக்குது. தட்ஸ் நானூற்றி 47 இருக்கா? ஓகே நைஸ். இது 1000 வந்தோடனே மறுபடியும் இன்னொரு பேக் வாங்கணும் மக்களே. அதை வாங்கிட்டு தான் அடுத்தது என்ன வாங்கணுங்கிறத முடிவு பண்ணுவேன்.
லீக் வந்திருக்கா? நைஸு. காயின் ஈவெண்ட் பார்சிலோனா லாலிகாவா? யா மேன்செஸ்டர் யுனைட்டட்லாம் இருக்கு. இதில் பார்சிலோனா தேர்ந்தெடுத்திருக்கேன். பார்சிலோனா தேர்ந்தெடுத்தா மெஸ்ஸி வருவாப்புல. மெஸ்ஸி, மேரடோனா, லீக், ஸ்பானிஷ் லீக். இந்த கார்டு வேணாம் எனக்கு இந்த கார்டு தான் வேணும். என்னடா இது, எதுவுமே எனக்கு பிடிக்கல. மெஸ்ஸி வந்து எனக்கு இந்த மெஸ்ஸி தான் கோல் ஸ்கோரிங் மெஸ்ஸின்னு சொல்லுவேன். நல்ல கார்டு தான், ஆனால் இந்த கார்டு எனக்கு வேணாம். ரெண்டு இப்போ எத்தனை பேர் லெஃப்ட்லேயே இருக்கானுங்க, ரைட்டில் ஒன்றுமே இல்லையாடா. இன்னொரு கேரக்டர் சரி ஓகே. ஓகே சரிம்மா. எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இதில் எந்த காலையுமே தூக்க முடியாது. பெல்லிங்கம் வேணால் தூக்கலாம். ரெண்டு பேருமே டிஸ்ட்ராயின்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ரெண்டு டிஸ்ட்ராய் போட்டு விளாண்டோம்னா ரெண்டுமே விளங்காது. கண்டிப்பாக ஒரு இப்படி வராது. இவன் ஒரு ஏஎம்எஃப், இவனை கொண்டு வரணும்னா நம்ம அவனை எப்படியும் ரீப்ளேஸ் பண்ண போகிறதில்ல. அதனால நான் இவனையும் வச்சுக்கிறேன் ஏஎம்எஃப் பொசிஷனுக்கு. இவனும் 93, அவனும் 93. கிளாசிக் பிளேயர், லெஜெண்டரி பிளேயருக்கே போயிடலாம். நான் பில்டப்னு நினைக்கிறேன். பில்டப் பிளேயர்ஸ் தான் எனக்கு வேணும். யா பில்டப் அப் ஃப்ரண்ட் வரைக்கும் விளாட்லாம். ஐ நீட் திஸ் கைண்ட் ஆஃப் பிளேயர்ஸ். ஏதாவது ஒரு வேறு பிளேயர்ஸ் யாராவது இருக்காங்களா டெவலப் பண்ணி டீமுக்குள்ளே கொண்டு போயிடலாம். இவன் டிஸ்ட்ராய் டெவலப் பண்ணி பிரயோஜனமே இல்லை. ஸ்பேனிஷ் லீக்கில் எனக்கு பிளேஸே இல்லை, எல்லாமே டிஸ்ட்ராயராக இருக்காங்க டிஃபென்ஸில். ஸ்பேனிஷ் பிளே தானே இவனும் டிஸ்ட்ராயர் தான் மக்களே. எத்தனை டிஸ்ட்ராயர்டா? ஐ திங்க் பில்டர்னு நினைக்கிறேன். யா பார்த்தா தெரியுது. இந்த கார்டை டெவலப் பண்ணுவோம், வேறு வழி இல்லை. விடுங்க, இவனை வேணாம். நான் டெவலப் பண்ணிட்டேன், ஆனால் இவ்வளோ கம்மியாக இருக்கான்.
இவன் பில்டப் தான். இவன் வந்து ஐ திங்க் எக்ஸ்ட்ரா ஃபார்மேட் ஃபார்வர்ட் 99 ரேட் கொடுக்குறான். ஒரு மேட்ச் தான் விளையாட போகிறேன். அந்த ஒரு மேட்ச்சுக்கு எவ்வளோ பார்த்துட்ருக்கேன் பார்த்தீங்களா? ஐ திங்க் பூஸ்டர் கார்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். பூஸ்டர் கார்டில் என்ன வருதுன்னு பார்ப்போம். கோல்ட் பேந்தர் 99 ரேட்டிங்கு. அட்டாக்கிங் ஃபினிஷிங் 92 இருக்குது. ஹோல்டிங் எல்லாமே 80 இருக்குது. 80 என்னடா இது ஒன்றுமே ஒரு ஸ்ட்ரைக்காக இருக்கிறாங்க. பூஸ்டர் கார்டு வேறு கொடுத்தானுங்க. இது 95 அட்டாக் லோ அண்ட் அட்டாக்கு. ஓ ஓகே. இவனை டீமில் கொண்டு வா. டீமில் கொண்டு வந்தீங்கன்னா பூஸ்ட் ஆவான். பூஸ்ட் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ காட்டுதுன்னு பார்ப்போம். 9480. ஓகே. ஓஹோ, அதுக்கு இவனே பெட்டர் தான். இந்த ஹாலண்டு பார்ப்போம். 3 ஹாலண்டு வச்சுருக்கேன். 3 டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஹாலண்டு வச்சுருக்கேன். ஏஜ் 35. அட்டாக்கிங் ஓகே. எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஏஜ் மட்டும் 35 இருக்குது. இது என்ன ஏஜ்? 36. இந்த கார்டு என்ன ஏஜில் இருக்குதுன்னு பார்ப்போம். 35. அது வந்து இதே யூஸ் பண்ணலாம். இதே யூஸ் பண்ணலாம். அது ஓகே தான், இட்ஸ் ஃபைன். இது மட்டும் ஏஜ் அதிகம்னு நினைக்கிறேன். 36. ஸ்டாமினா கிடையாது ஆனால் இந்த காலையுமே. ஸ்பானிஷ் பிளேயரு. ஆர்எம்எஃப் ரைட் மிட்ஃபீல்டர். எனக்கு இந்த கேரக்டரே பிடிக்கும். ப்ளூ லாக்கில் ரைட் மிட்ஃபீல்டர். ரொம்ப கூலான ஒரு கேரக்டர் அனிமேல. அவன் பேர் என்னமோ வருமே. ஐயோ அவன் பேர் மறந்து போச்சே. அப்படியே ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டே இருக்க வேண்டியதான். ஒரு மேட்ச் ஜெயிச்சா போதும். ஓகே 4-4-2வா? ஓகே, அந்த ஃபார்மேஷன் சூட் ஆகும் இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக. ஆரம்பிப்பேன்
என்னப்பா இனோவேட்டிங்காக இருக்கீங்க. ரெண்டு பொசிஷன் விளாட்றானுங்கப்பா இந்த ஆரம்பம். ஆர்பி மட்டும் ஆர்பி லெஃப்ட் பேக்காக விளாட்றானுங்க. ஆர்பி விளாட்றவனுங்க எல்பியும் விளாட்றானுங்க. எல்பி விளாட்றவன் ஆர்பியும் விளாட்றான். இன்டர்செப்ஷன் பண்ணிக்கிறானுங்க. ஆனால் என்ன தான் இருந்தாலும் எல்பினாலே ரொபோட்டாக தான் எனக்கு ரொம்ப ஃபேவரட். மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கே காமன் நேரம் பண்ணிட்டேனா. Hello and welcome to everybody. It's an absolute thrill to welcome you to this day one clash, and no day, of course, engenders hope or optimism more than this one. Optimism which could dissipate at a rate most alarming or last all the way to the latter stages. We shall see. This place is living up to its reputation as one of the noisiest corners of the footballing world. No decibels spared in this collective chorus. Things have got underway here pretty promptly. He won't be happy with that one. Vinicius Junior, great chance! Oh, yo, who got some of that? Kept out by the most elastic of saves. Well, someone's doing his job properly, Peter, that's for sure. Maybe tackle I don't know. And we have our very first corner. Cleared without hesitation. Barcelona can counter promptly here. He's picked his way through. Sending in numbers sharp and uncompromising. Really has the confidence and skill to be able to hold the ball up like that until support arrives a little sooner. And just maybe there he overdid it slightly and should have released it because the support was arriving quickly. Samaya kondu pona side. Now it's Vinicius Junior. And here's Messi. And here's Lewandowski. Goal! Barcelona! A 1-0 lead established. Listen, when it comes to goals, Peter, in this team, he's always the... It's Lewandowski! A potential goal of the season contender. Lewandowski really ought to have made that count. He made all the right moves. Defender free out. That is good alertness. Yeah. Clear banana. Barcelona finding their passes. There really wasn't very much in that, not far away from being a telling final ball. Barcelona clearly should have gone for the easier pass. Now they'll have to quickly regroup. Right. Looks a good ball through. And the assistant referee has his flag raised for offside. எத்தனை ஆஃப்சைட்ரா பப்ஜி ப்ளே பண்ணி பிஜிஎம்ஐ இல்லை ப்ரோ. நான் தான் சொல்கிறேன்ல, அடுத்த வாரம் தான் வருவேன். அடுத்த வாரம் கரெக்டாக புதன்கிழமை கேம் விளாண்டாலும் விளாடுவேன் ப்ரோ. ஏன்னா புதன் செவ்வாயில் விளாடுவேன். Slightly better ball would have led to a very different outcome there. Barcelona clearly didn't help themselves by telegraphing that one. It was always going to be intercepted. தோணுது. Oh, what a mistake! Pedri, there's the hit! There's a goal! And just like that, he's into double figures now. BGMI play.
கரண்ட் கண்டிஷன் படி பார்ப்போம். மேபி நெக்ஸ்ட் வீக். ஜெயிச்சிட்டேன் ஃபேனிக்ஸ் கிளப் ஜெயிச்சிட்டேன். அவ்வளோதான். இந்த 2 இது நம்ம வேணும்னா முடிச்சுக்கலாம். நமக்கு இந்த ஸ்கில் டோக்கன், ட்ரைனிங் பூஸ்ட் இதெல்லாம் வேணும்னா ஸ்கில் ட்ரைனிங் பாயிண்ட், ஸ்கில் ஸ்பீட் பண்ணிக்கலாம் பிளேஸ்க்கு. அது மோஸ்ட்லி இப்போதைக்கு நமக்கு தேவைப்படாது. 500 காயின் இருக்கட்டும். ஆக்சுவலாக எனக்கு இவன் தேவை, மேனேஜர் தேவை. ஆனால் வேறு ஒரு விஷயத்துக்காகவும் நான் காயின் சேர்த்து வச்சு கொண்டிருக்கேன். ஒரு 1000 காயின் சேர்க்கணும். டிவிஷன் மேட்ச் போகலாம். ஐயோ, இவனை தூக்கி வச்சிட்டானான்னு தெரியலையே, மறந்துட்டேனே. பிளேயர் ஒருத்தனை சேஞ்ச் பண்ணோம், சாக்காவை கொண்டு வரணும். கோப் வேணுமாச்சு பார்ப்போம். இந்த மேட்ச் முடிச்சுட்டு கோப் மட்டும் போயிடலாம். பிசிக்காலிட்டி லாங்கஸ்ட் பாஸா, ஜம்ப், கோல் கீப்பர், finding your team play style, team நான் டிக்கி ஃபுட்பால், டிக்கி டாக்கா ஃபுட்பால்னு சொல்லுவாங்க. டிக்கி டாக்காவா என்னமோ சொல்லுவாங்க. நான் பாசிங் ஃபுட்பால் தான். கவுண்டர் அட்டாக், ஃபுல் கவுண்டர் தான். மாற்றலை. ஆனால் நல்ல கண்டிஷன். வேறு யார் நல்ல கண்டிஷன் தான் இருக்கா? எல்லாருமே நல்ல கண்டிஷன் இருக்காங்களே. ஐ திங்க் ரொம்ப நாள் கழிச்சு பெஞ்சுக்கு வராப்பில் மெஸ்ஸி. கிரியேட்டிவ் மிட்ஃபீல்ட் பொசிஷனில் போடலாம். சரி, போட்டு விளாண்டு பார்ப்போம். செகண்ட் அட்டாக், ஹோல்டிங், அங்கரிங் வேணா நீடு. கவுண்டர் அட்டாக்கு பண்ணிக்கோ. லோ இன், ஓகே. எல்லாருக்கும் ஒரு 4 பிளேயருக்கு ஒரு ரோல் கொடுத்துருக்கேன். 3 பிளேயருக்கு, சாரி 4 பிளேயருக்குங்க. Well, hello and welcome one and all. It's a pleasure to have you with us. As you can see, we are all set. The game should be a truly entertaining one, whichever side of it you find yourself on. We have a grand mass of noise and colour, and the juices are flowing. This place is living up to its reputation as one of the noisiest corners of the footballing world. No decibels spared in this collective chorus. Well, if you did just miss it, we are up and running already. Oh, good read. Yeah. He won't be happy with that one. Yeah. Can he get it through? He's a sharp little ball here. A lot of space here, a real opportunity. Haaland! Yeah. Oh, that was nice, but not quite the end product required. Well, there are a few pockets of space that are being exploited, and they need filling, and fast. Well, the idea was a good one. The execution of it, not quite so. Yes, shot at goal! The keeper has reacted superbly there. Really looked sharp there, didn't he? That's very well played.
மேனேஜர் மட்டும் இன்னும் ஒரு நல்ல மேனேஜர் Hoisted upfield by the keeper. விங்கில் அட்டாக் பண்ணுற மாதிரி மேனேஜர் மட்டும் கிடைச்சா செம்மையாக இருக்கும். Aimed beyond the லாங் பால் defense. கண்ட்ரோல் கவுண்டர் Messi, great leap. லாங் பால் கவுண்டர் அட்டாக் Could so easily have been different. விங்கர் செம்மையாக நிற்பாங்க and should have made more of நல்ல that. ஹைலைனில் நிற்பானுங்க. Works it forward. Ooh, perfectly measured. Now it's Vinicius Junior. Vinicius Junior's cross. That's just playing it safe and simple. Ball pitch. Nicked it back promptly. Guardiola is sporting a guilty look after that. Clearly is miffed having made the run and not get picked out. உள்ளே போயிடுவான்னு பார்த்தேன் கரெக்டாக நின்ட்டான் அந்த பொசிஷன் நின்ட்டான். He's played him through. He is through here. Man marking. Oh, well played. And he's heaved it away. Irwin. Yeah, that's it. Whatever he had in mind, that was not it. எப்படி என்ன பார்த்தீங்களா ரோபோட்டோ? Nicely intercepted. செம்ம கவர் அப் அது. செம்ம ஆக்சிலேஷன். அது நல்லா தெரியுது. Spots it and intercepts. And that could set him on his way. Great chance. Yeah. Goal! Bayern Munich. And Bayern Munich take the lead. Oh, beautifully dispatched. There was no reaching man. Well, Peter, I think the keeper knew straight away he was never going to get to it. Bayern Munich take the lead. And that ought to be the trigger for a really exciting and entertaining game from here on. Well, it seems as if he's just had a momentary lapse and slipped into tunnel vision because he had good options around him and he failed to get his head up. Real chance! In for the pieces! Went with his head but couldn't steer it in. And he's blown his whistle for half-time. So the end of the first half, both teams have had their moments. There's been no shortage of talking points, but there has been just one goal, and that is the state of it at the break. 1-0. Well, it hasn't exactly got the plan so far, but there's no need to panic. There's still plenty of time to get back into this. As always, an early goal would help swing things back in their favour. And we are already promptly back underway. Arsenal and the shots! சரியான கோல். And the second half is off. அவன் கொஞ்சம் பேக் வாங்கினதை பார்த்துட்டேன். வினிசியஸ் தான் கரெக்ட்னு நினச்சேன். பாஸ் பண்ணால் மாட்டிக்கேன்னு தெரியும். Nice. Arsenal clearly executed that with considerable confidence. It only took seconds to score once the ball was recovered. Outer footல சரியான இது. Arsenal grab the equalizer and we're all square. Look, Peter, I was on the fence before a ball was kicked and I still haven't moved. Neymar unable to make it happen for all his good intentions. And the pass is intercepted. அடச்சி கரெக்டா எடுத்தான். Looking for the runner. கொஞ்சம் ட்ரிபிள்ல போயிடுச்சு. And the finish. Oh, denied brilliantly. That's very, very good. You can't ask for much more than that. Bayern Munich with their first corner, the first in the game for either side actually. Tries to get it clear. Okay, can you clear பண்ணிட்டு கொஞ்சம் எல்லாம் வெளிய வாங்க. Kunde. Well, I'm hoping for a nice open second half now. It's there to be won. Vinicius Junior. That's been intercepted. கொஞ்சம் புஷின் வருதுல. Roberto Carlos looking for options for movement. Maldini. Modric. Nicely weighted ball. Modric. It's Modric! And he has kept it out somehow. Yeah, he was well placed to deal with that. Now it's Bernardo Silva. Maldini with the foul. ஆனால் கொஞ்சம் அட்வான்டேஜ் கொடுத்துருக்கான். நான் கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிருக்கேன். Substitution for Arsenal. Number 9, Erling Haaland. Coming on to replace him is
Modric, the most accurate pass. Has a look and has a go. Again, that is very close. Oh, the technical control was exquisite. The pummeled attempt was exasperating. Number 20, Bernardo Silva. Number 22, coming on the field. Number 10, Messi. Number 8. Defender கொஞ்சம் மாத்திக்கணும். Vinicius. நீ சேஞ்ச் பண்ணு. எனக்கு தான் ரோல் கொடுத்துருப்பா. என்னடா செட்டிங் இதுக்கோ. Anchor man போட்டேன். அவன் ஆங்கரிங் தான வேலை செய்யறானான்னு தெரியல. அவன் எங்க இருக்கானே தெரியல. Sides then taking this chance to turn to their benches. Roberto Carlos cuts out the pass. Modric plays it through. Oh, he's found support out wide. Can he finish? Arsenal! And the game is well and truly turned on its head. சரியான ட்ரூ பால் மெஸ்ஸி கிட்ட இருந்து மெஸ்ஸியா precise, the finish sumptuous. Well, it's an example of counter-attacking at its finest. Real contrast. And very quickly, the substitute made his mark. I think the manager's claiming an assist here. So we have a breakthrough. Now Howell tries a shot. And yes, it's there! No, assist அது. A two-goal cushion. Oh my god, சரியான assist அது. கீழ விழுந்து போட்டாப்ல. As if laser guided. No other outcome there. That was bang in the corner, unstoppable. So the lead now is 2. Well, that's really winded the opposition. You can see their manager screaming on the touchline, telling his team to calm down. But they'll need to do that pretty quickly. It's composure from here. He's picked his way through. Roberto Carlos. Massive lead. Oh, terrific save from the keeper. Well, someone's doing his job properly, Peter, that's for sure. Roberto Carlos calmly anticipates. This is the time you need that pace. Well, that's beautifully weighted. Oh, no joy this time. They'll want to make the most of this turnover. Now that looks a decent ball. Kunde kept his eye on it, and he's there. Now it's Vinicius Junior. And defense full ஆ ஓடுது. Brings it to a close. அவ்வளவு நேரம் கண்ட்ரோல் பண்ணினா மெஸ்ஸி உள்ள வந்து ரெண்டு அசிஸ்ட் ஒரு கோல் ஒரு அசிஸ்ட் வா. From those players, what unity, what joy. That was so very, very good. Van Basten voted man of the match and deservedly so. And full ஆ How will we டார்கெட் look back on that? Oh, what a game. That's what you call seizing the moment. Once the first went in, they became possessed. Absolutely fantastic. ஹைலைட் பார்க்கணும். Literally, that's where we have to end it. From me, Peter Drury, and my co-commentator Jim Beglin. A very good evening to you all. அவன் போட்ட கோலுமே செம. மெஸ்ஸி அசிஸ்டா. அவனுமே நல்லா போட்டான். இது அவுட்டர் ஃபுட் ஷாட்டு. அது மிஸ் ஆயிடுச்சு ஆக்சுவலி. அது டோப் பண்ணி விட்டாப்ல. இது ஹெட்டரு. ஆனால் வினிசியஸ் ஜூனியர் அடிச்சு செம்மையாக இருந்துச்சு. இதுவும் வினிசியஸ் கோல்னு நினைக்கிறேன். ரொம்ப ஃப்ரீயாக விட்டான் வினிசியஸை. எனக்கு நல்ல டைம் வந்துச்சு. நல்லா ஸ்ட்ராங் ஃபுட்டில் ஒரு அடி. இது ஆக்சுவலி கோலாக இருக்க வேண்டியது அவனுக்கு. கோல் கீப்பர் செமையாக நின்றாப்புல இந்த இடத்துல. ஃபுட்டில் டிப் ஆஃப் த ஃபுட் செம ஸ்பீடாக ஆனிச்சுலனா. இது சரியான கவுண்டரு. மெஸ்ஸி அங்கேருந்து ஒரு த்ரூ பால். சிக்ஸ் யார்ட் பாக்ஸில் கிடச்சிருக்குப்பா.
இது செம்மையாக எடுத்துகிட்டு போனேனே. ஆனால் இப்போ க்ளோஸிங் பண்ணிட்டானுங்க நீ, அது தெரிஞ்சிருச்சு எனக்கு. கண்டிப்பாக கோல் கீப்பர் க்ளோஸாக போயிடும், கோல் கீப்பர் காலை விட்டுருவான் கிக் எடுத்தோம்னான்னு தெரியும். இது பா ஒன் டச் ஃபுட்பால் நான் போட்ட ஃபஸ்ட் ஃபுட். ஒரு 2 குட் பாஸ் போதும் நம்ம கோல் அடிக்கிறதுக்கு. 7 பாயிண்ட் எடுத்துட்டேன். நைஸ்வா. கோஆப் விளாடுவோமா? ஆக்சுவலி இதை நான் மாற்றிடுறேன், இல்லாட்டி மறந்துடுவேன். யா நான் வந்து ஓகே கிளப் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிடுறேன். எங்கே ஆரம்பம் அடங்கொய்யானீங்களா? இங்கே இருக்காப்புல. இந்த கார்டு எனக்கு யூஸ் ஆகலை. மேடோனா வேணாலும் நான் ஸ்ட்ரைக்கர் பொசிஷன் போடுவேன், ஆனால் பிரச்சனை இல்லை. எனக்கு கண்டிஷன் தான் கடுப்பாக இருக்குது. டீயில் இருக்காப்புல, டீயில் இருந்தால் புவராக இருக்காங்கன்னு அர்த்தம். டீக்கு போகவே கூடாது. ஆனால் வெரி ரேர் இந்த கார்டு டீக்கு போகிறது. டீயில் விழுந்துருக்கு. நான் ஆட ஸ்கில் எதுவுமே கொடுக்கலையா இந்த கார்டுக்கு? கொடுப்போம். ஆக்சுவலி அதை கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த கார்டு கொடுக்க முடியாது. சாய்ப்பா கொடுக்க முடியாது. இந்த சாக்காவை கொடுக்க முடியாது. ஒரு கோஆப் போடுவோமா? நல்லாயிருக்கும். ரேண்டமாக யாரோடையா போய் விளாடுவோம். என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க? யாருமே இல்லை. ஒரு ரைட் விங்கர் இருந்தால் நல்லா இருக்குன்னு பார்த்தேன். ஆனால் கண்டிஷன் தான் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. ப்ரூனோ வச்சு விளாடுவோமா கொஞ்ச நாள்? ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் கேம் ஃபுல்லை மட்டும்தான் விளாடுவாப்பில். ஏன்கவே ஏஎம்க்கு இங்கே நிறையா கார்ட்ஸ் இருக்குது. இதில் எதுக்கு ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ்? நல்ல கண்டிஷன் இருக்கானே. ஆக்சுவலி நான் இந்த கடை மாற்ற போகிறேன். பெல்லிங்கம் கொண்டு போகலாம். பெல்லிங்கம் எனக்கு பெல்லிங்கம் மேலே எனக்கு பிடிக்காது. அந்தளவுக்கு அவன் ஃப்ளையிங் ஸ்டைல் எனக்கு செட் ஆகலை. செட் ஆகலை. வேறு எத்தனை ஏஎம்ஃபுப்பா வெற்றி மட்டும்தான் இல்லை சிஎம்எஃப் நினைக்கிறேன். ஆனால் இவனுங்க எல்லாருமே எல்லா பொசிஷனும் விளாடுவானுங்க. ஏஎம்எஃப் விளாடுவானுங்க, சிஎம்எஃப் விளாடுவானுங்க. நம்ம மேரடோனா மட்டும் ஏஎம்எஃப் இங்கில் விளாட்றாப்புல, லெஃப்ட் விங்கில் விளாட்றாப்புல. இவனு கிரியேட்டிவ் மிட்ஃபீல்டர் அண்டு ரெண்டுமே விளாட்றான். நீ கிரியேட்டிவ் மிட்ஃபீல்டு விளாட்றியா? எப்படி விளாட்றேன்னு நான் பார்க்குறேன். இது என்ன கார்டுனா ஹைலைட் நினைக்கிறேன். ஆமாம், ஹைலைட்டிங் கார்டு. கார்ட் டைப் இஸ் ஹைலைட். ஆனால் கிளப்பு இதில் கிளப்போட இது வராது. அதுபடி பார்க்கும்போது நம்ம இந்த ஸ்ட்ரைக்கர் ஒன்று கார்டு ஒன்று இருக்குமே, அந்த கார்டு யூஸ் பண்ணுவோமா? இந்த கார்டு ஃபுல் பொசிஷன் விளாட்றான் மக்களே. சிஎம்எஃப் ஏஎம்எஃப் எல்லா ரோலும் விளாடுவோம் நாட்டுக்கு. டீப் லைன் ஃபார்வர்ட்.
கால் நான் நிறைய விளாண்டுருக்கேன், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த டீம். 85 அப்பியரன்ஸ் கொடுத்து 4 கோல் வச்சு ஒரு 11 அசிஸ்ட்டுப்பா. ஆனால் எஃபெக்டிவாக இருப்பாப்புல, ஹோல்டிங் பிளேயரில். ஒரு ஹோல்டிங் பிளேயராக விளாடுவாப்புல. எனக்கு ஹோல்டிங் பிளேயர் தானே வேணும். பெட்ரிக்கு எனக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டே இல்லையே. நான் இந்த கார்டை எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த கார்டு பெருசாக யூஸ் ஆகலை, நல்ல கண்டிஷன் வருமா அந்த கார்டை யூஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு கண்டிஷன் பேடாக தானே, பூஸ்டாக இருக்கட்டும். ஓகே, எப்படியும் கோவப்பில் ரெண்டமாக தான் கொடுப்பான். ஆஹா, கிளைமேட் ஒஸ்ட்டாக இருக்குது மக்களே, செம்மையாக அடிச்சிருச்சு. இந்த மேட்சோட நான் லீவ் ஆகிக்கிறேன். மோட்ரு போடணும், போய் மழை பெஞ்சா சரியான தலைவலி. மைக் ஆனில் தானே இருக்குது. மைக் ஆனில் தான் இருக்குது, செக் பண்ணிக்கிட்டேன். ஆப்பாடிக்கல ஆஃப் பண்ணி வச்சுட்டு பேசுகிறானோ. நல்ல வேலை கமெண்ட் எதுவும் வரல. லீடர்ஷிப் நான் எடுத்துருக்கலாமே. சரி விடு, நான் நல்லா பண்ணுவான்னு நினைக்கிறேன். சேம் ஆஃப் இவன்ட்டு இருக்க ஆடு எதுவுமே பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இல்லையே. பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை மக்களே. நம்ம டீம் தான் வெயிட்டாக வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1 2 3 4 5 6 ஒரு 5 லெஜெண்டரி பிளேயர், 5 6 லெஜெண்டரி பிளேயரோட போகிறோம். 7 கூட சொல்லலாம். டேய் என்ன ஃபார்மேஷன்டா அது? 3-3-4ஆ? பேக் லைன் வெறும் 3 தானா? நல்லா வருவடா நீ. ஏய் மெஸ்ஸி ஆக்சுவலி வந்து விளையாடுவாப்பில், ஆனால் ரைட்டில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயர். விளையாடலாம். எம்பாப்பே போட்டுக்கலாமேடா. இந்த கார்டு வாங்கினேன். எனக்கு என்னமோ அந்த மெஸ்ஸியோட இந்த மெஸ் தான் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. பாசஸ் பயங்கரமாக இருக்குது. இந்த போன மேட்ச்சே ஒரு கோல் அடிச்சுமே டிவிஷனில். 2 கோலா? ஆமாம், கிட்ட 2 கோலுக்கு ஒரு சைலண்ட்டாக வேலையை பார்த்தாப்புல. நல்ல பொசிஷனில் நிற்பான், அதான் எனக்கு அந்த மெஸ்ஸியில் ரொம்ப பிடிச்ச விஷயம். விளையாட 400 மேட்ச் விளாண்டதுனாலையாக இருக்கலாம். நிறைய மேட்ச் விளாண்டுருக்கேன் அந்த கார்டை வச்சு. கோஆப். Well, a very warm welcome to you on this most pleasantly clear evening. Conditions absolutely beautiful. Perfect for the beautiful game. Temperatures are kind as well. No doubt playing a hand in high attendance levels as well as an elevated level of anticipation here. Surely this is the hot ticket going around in this neck of the woods. It surely must be. And nobody in this atmosphere can hide from the truth about how much this game matters. The scene overflows with colour and passion. If you're just joining us, we are already underway. And that's been won straight back. Messi looking for options for movement. Great chance! Listen, the big names earn their reputations for precisely the reason we've just seen. They have a habit of making their presence felt, and here we are, early stages. He struck one, and he looks hungry for more.
Yeah, I'd call that transition with Ball bite. அழகா லாஸ் பண்ணிட்டான். They won it back and a சரி bit நம்ம hard. நமக்கு எதுவுமே விளையாடுவான்னு நினைக்கிறேன் தப்பு தான். Barcelona trail at this early stage. ஐயோ பாஸே How பண்ண will they மாட்டேங்கிறான். respond? ஐயோ மொத்தமா வேஸ்ட் அவன். He's going to be disappointed with that. Now it's Haaland. It's Roberto. Now it's Messi. Looking for the runner. It's Neymar! And he was there to get a vital touch. Well, someone's doing his job properly, Peter, that's for sure. எனக்கு கொஞ்சம் செட் ஆக டைம் இருக்குது. Al Nassr with their first corner, the first in the game for either side actually. That should get the job done. And now they can spring out of defence. He's had it taken off him. It's great defensive work. It doesn't take too much imagination to guess what would have happened otherwise. Oh look, his determination needed to be greater than the obstacle he was faced with, and it wasn't. Belts one. That is decidedly lacking. Barcelona really have been deserted by their composure and allowed frustration to take over, and it's not a good sign. White. Nicely intercepted. Well, I wouldn't quite advise they should resort to risk-taking at this stage. There's plenty of time left yet. Nice interception. His positioning was spot on. Back into the middle. He has found a way through. Neymar! And that is wildly off target. Al Nassr just served up a reminder of how good they can be on the break. Their method is clear. இதை ஷார்ட் எடுத்து வேற இது பண்ணிக்குவாங்க. நல்லா விளையாண்ட மாதிரி Not the பண்ணிக்குவாங்க. best distribution from the keeper. Ball is over the line. கவர் பண்ணுறதுல நான் தான் டிஃபென்ஸ் பண்ணுறேன். De Bruyne goes on a run down the left wing, gets his pass away, wriggles his way through. He's found a way through. Can he finish? Really well taken goal. They have come roaring back. The lightness of step, the sharpness of movement, the certainty of finish. Oh, that's wonderful to see. The run was explosive, the finish exquisite. Barcelona grab the equaliser and we're all square. Yeah, it's a very good contest with two very good sides, and with such great individual talent on show, it could go either way. It's a poor throw that, picked off with relative ease. Well played. That has snuffed out the danger. Now he's off and running. And here's the chance to counter. And he cuts out the supply. And he's gone looking for safety. Oh, facing up to his adversary. This is a formidable matchup. And that interception was most necessary. Oh, that's fabulous. Pulls out once more. Neymar. Casillas deals with it effortlessly. Oh, we expected better, and so did he. எப்படி எப்படா உன் பாஸ் ஒன்று கூட எனக்கு வர மாட்டேங்குதுடா. Casillas catches it safely. White charging forward down that flank. Football in width usually identifies with running That's room. solo. We've just seen a prime example. Solo பண்ண ட்ரை பண்ணுது. Interesting ball. Messi. And the first half is done. Barcelona head back in at the break after a first half that has been, from a scoreline point of view in any case, an even one. Both sides have contributed in equal measure, neither looking overly under pressure from the other. And at the break, glass half full, half empty.
It's 1-1. Yeah, formation Some first half thoughts? Yeah, I think they'll be happy with that scoreline. I just hope the second half is as good as the first. It's been pulsating stuff. Well, the scoreline indicates a pretty tight game, but there has been a lot of action in it, and it has been an exceptionally good watch. The score at half-time, 1-1. Domination பண்ண தெரியாத ஒருத்தன். ஐயோ, ரெண்டாவது பிளேயர் ரொம்ப சொதப்புறானே. மக்களே, பார்க்குற மக்கள் லைக் பண்ணுங்கள் மக்களே. லைக் பண்ணாத மக்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டு பாருங்கள் மக்களே. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். அதுக்காக லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டு அப்படியே நோட்டிஃபிகேஷன் எனபிள் பண்ணி. Just getting going. Changes made by neither side from what we understand. White. Now it's Bernardo Silva. Pedri, he's having a go. பாத்தீங்களா இல்லையா, அவன் என்ன அடிக்கணும்னு நினைக்கிறான். Barcelona certainly look a very capable சைடுல ஒருத்தன் வரானே, அவனுக்கு பாஸ் பண்ணி விளையாடுவோம். அவன் அதை சொல்லி நீ நல்லா யூஸ் பண்ணலாம். And he's managed to get free. Good strong hand by the keeper. Well, he got rid because he was under pressure. Excellent challenge there, uncompromising. Costa Curta. Musiala tries a shot. The attendance for this match Messi. was 71,550. Great ball if he can get there. And the assistant referee rightly gives him offside. நல்ல ரன் கொடுத்தான். ரன் கொடுத்தனால தான் அங்கே போட்டேன். கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு ஃபுட் வெளியே போச்சு. ஒரு அடி முன்னாடி வச்சான். And it's Puyol. Messi. Well seen. Saw that coming. De Bruyne. Couldn't quite squeeze that one through. Through ball போட்டான். எங்கடா பாஸ் பண்ற? கேனத்தனமா இருக்குடா. எல்லாம் லாஸ் பண்ணுது. De Bruyne. Clear பண்ணிருக்கேன். Sharp little ball here. And he's cleared it out of harm's way. 75 minutes played. Oh, that's a key interception. Al Nassr showing a good level of intensity at this stage. They're calling on all their resources now. He's tried one. அவன் அவ்வளோ ஓப்பன்ல இருந்தான்டா. டேய் பாஸ் Has பண்ணினா delivered a really costly miss. It could have been their last chance to win it. ஐயோ என்னால முடியல. And he's there to belt it away. Messi, good driving run. He's got away. Picked out brilliantly. And Iker Casillas somehow saves it. And he's quick to get it clear again. You wonder if that's it now, but there may be one more opportunity, Peter, for a late steal. ஃபுல்லாக நான் தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். 2 கோல் லைன் சேவ் நான். எங்கடா பால் கொடுக்குறேன். நீயும் பால் போட மாட்டேன். அட்டாக்கிங் கேர்லண்டா. Aimed beyond the defence. There will be 1 minute added time. Casillas, will they claim to that? And that will be the final act. A draw and a highly unpredictable one. Fair share of momentum shifts. Highly entertaining until the very end. Well, after all of that, Jim, what are you thinking?
listen, the more this game went on, a draw was always likely to be on the card. So overall, I don't think anyone will be complaining too much about what they've got. And that's where we have to end it. From me, Peter Drury, and my co-commentator, Jim Beglin, a very good evening to you all. பார்வர் ரெண்டு கொடுத்துருங்க மக்களே. என்னை இக்னோர் பண்ணிட்டான். அதுதான் ட்ராவ் ஆனிச்சு மேட்ச். வச்சு தோற்றுக்க வேண்டியது ட்ராவ் ஆனிச்சு. சரி ஓகே மக்களே, நான் இதோட லைவ் என் பண்ணிக்கிறேன். மீண்டும் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். சரிங்களா? பாய் 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 பாய். சி டுமாரோ. இன்றைக்கி நம்ம சேனலை வந்து புதுசாக பார்த்த எல்லா மக்களுக்கும் முக்கியமாக நன்றி. இதே மாதிரி வந்து உங்கள் ஆதரவு தாங்க. மறக்காமல் முடிஞ்ச அளவுக்கு ஷேரை தட்டி விடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அழகாக லைக் பண்ணும்போது கமெண்ட்லாம் பண்ணுங்கள் மக்களே. பேசிக்கிட்டே விளாடுவோம். ஓகேங்களா? இன்றைக்கி தான் கொஞ்சம் கமெண்ட் செக்ஷன் கொஞ்சம் சொதப்பல். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்படியே கீப் ஆன் ஷேர் மக்களே. சேனல் நிறைய பேத்துக்கு நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். சீக்கிரம் மானிட்டேஷன் எனபிள் பண்ணுவோம். ரொம்ப நாள் ஆச்சு நம்மளும் சேனல் ஆரம்பிச்சு. மானிட்டேஷன் மட்டும் இன்னும் எனபிள் பண்ண முடியல. ஓகே மக்களே, நாளைக்கு வரேன். இன்றைக்கி நான் இதோட முடிச்சுக்கிறேன். நாளைக்கு கரண்ட்டு இல்லைன்னா வர்றது கஷ்டம். கரண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்துடுறேன் மக்களே. நாளைக்கு கொஞ்சம் அள்ளியே வந்துடுவேன். 12 மணிக்கெலாம் வந்துடுவேன் மோஸ்ட்டு. பார்க்குறேன், இல்லை 1 மணிக்கு வந்துடுவேன் கரண்ட் இருந்தால். ஏன்னா ஒய்ஃபை தான் மெயின். கரண்ட் இருந்துச்சுன்னா ஒய்ஃபை ஆனில் இருக்கும். கரண்ட் இல்லைன்னா ஒய்ஃபை ஆஃப் ஆயிரும். அதனால் தான் ஃபோன்லாம் சார்ஜ் போட்டுருவேன். கரண்ட்டு தான் இன்டர்நெட் தான் இருக்காது. அதனால தான் பிரச்சனையே. ஓகே பாய் மக்களே. பாய் 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 பாய்.